Amen. How many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Amen. If you are really happy, give your neighbor a... ஆமென். உண்மையிலே சந்தோஷமா இருந்தீங்கன்னா பக்கத்துல பார்த்து உங்க சந்தோஷத்தை பகிர்ந்து இப்படி கேளுங்க. Ask them, are you happy? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டுருங்க பார்க்கலாம். Ask them with a smile. சந்தோஷத்தோட சிரிப்போட கேளுங்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு. Some people are staring and asking. ஐயோ, சில பேர் உண்மையிலே முறைச்சு பார்த்துட்டு கேக்குறீங்க. Amen. ஆமென். I know this is the last service. இது இன்றைய நாளுக்கான கடைசி ஆராதனை என்று நான் அறிவேன். Amen. God will store something best for the last. எப்பவுமே கடைசிக்கென்று கர்த்தர் சில சிறந்ததை வச்சிருப்பார். Amen. ஆமென். Look at a neighbor and say something best is coming for the last. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த கடைசி பகுதியில சிறந்ததை கர்த்தர் வைத்திருக்கிறார். I believe நான் நம்புறேன் this time, this season, இந்த காலத்துல, this July month, இந்த ஜூலை மாதத்துல let every word what God has spoken come to reality in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிஜத்தில் அப்படியே நிறைவேறுவதாக. Amen. Let the word be there in your life. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இருப்பதாக. Until there is word in your life, you will never feel dry. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிற வரையிலும் ஒரு நாளும் நீங்கள் வறண்ட சூழ்நிலை அனுபவிப்பது இல்லை. How many of you can say, I'm here for a word? எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருடைய வார்த்தைக்காக நான் இங்க வந்திருக்கிறேன். I'm not here because he will call my name. என்னுடைய பெயரை அழைப்பார் என்பதற்காக நான் இங்க வரல. I'm here for a word. வார்த்தைக்காக வந்திருக்கிறேன். And if you are here for a word, வார்த்தைக்காக இங்க இருந்தீங்கன்னா, I believe the word will set you. The word will bring something blessing in your life. நான் நம்புறேன் கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும், சில காரியத்தை சீரமைக்கும். Amen. First of all, I thank God for giving me a wonderful opportunity. கர்த்தருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறேன். I thank Pastor. பாஸ்டர் அவர்களுக்காக நன்றி சொல்றேன். I thank Pastor Auntie. பாஸ்டர் அம்மாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். It's like a family. இது ஒரு குடும்பம் போல. I just texted him, Pastor. அவருக்கு நான் ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பிச்சேன். Coming to Madurai. நான் மதுரைக்கு வர்றேன், Let's meet. நம்ம சந்திக்கலாம் என்று. He said yes, let's meet in the church. அவர் உடனே சொன்னார், சபையில சந்திப்போம் என்று. Amen. I'm so grateful. நான் மிகவும் சந்தோஷமாக நன்றி உள்ளவனாக கருதுகிறேன். And I have a short word for tonight. இன்று இரவுக்கான ஒரு சுருக்கமான வார்த்தை நான் வைத்திருக்கிறேன். 2 Samuel 2 சாமுவேலின் புத்தகம் chapter 6. 6வது அதிகாரம். Amen. 2 Samuel chapter 6 2 சாமுவேல் 6வது அதிகாரம் verse 7. 7வது வசனம். Always I love the second chapters or second book or second. எப்பொழுதுமே இந்த இரண்டாவது பகுதி, இரண்டாவது புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Everybody has a second chance in their life. அவங்களுடைய வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே இரண்டாவது வாய்ப்புன்னு ஆண்டவர் எப்பொழுது கொடுப்பார். How many of you say I had a second chance in my எத்தனை life? பேர் சொல்ல முடியும், நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா ஆண்டவர் கொடுத்த இரண்டாவது வாய்ப்புல தான் உட்கார்ந்து இருக்கேன். First chance went any before. First chance I left it or lost it. முதலாவது வாய்ப்பை நான் இழந்துட்டேன், அதை தவற விட்டுட்டேன். But this second chance I am not going to lose it. ஆனா இந்த இரண்டாவது வாய்ப்பை நான் விடுவதில்லை. I am going to take what is mine in the second chance. இந்த இரண்டாவது வாய்ப்புல எனக்குரியதை நான் நிச்சயம் எடுத்துக்கொள்வேன். Amen. My God is a God of chances. என்னுடைய தேவன் வாய்ப்புகளை கொடுக்கிற கர்த்தர். Do you know one thing why enemy is angry against God and angry against you? உங்கள மேலயும் ஆண்டவர் மேலயும் ஏன் தெரியுமா பிசாசுக்கு எப்பொழுதுமே கோபம்? Amen. Enemy did one mistake. பிசாசு ஒரே ஒரு தவறு செய்தா. One time in his lifetime he thought he will be above God. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம், நான் தேவனை காட்டிலும் மேலாவனா இருப்பேன்னு சொல்லி பெருமை பாராட்டினான். God said I will push you down. ஆண்டவர் சொன்னா, நான் உன்னை கீழ தள்ளுறேன். Amen. Enemy is telling, பிசாசு சொல்றான், he is sinning every day. ஆனா உங்க பிள்ளைய பாருங்க, ஒவ்வொரு நாளும் பாவம் பண்றான். Every day he is sinning. ஒவ்வொரு நாளும் தப்பு பண்றான். But still you are giving him chances. ஆனா இன்ன வரைக்கும் நீங்க உங்க பிள்ளைக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கீங்க. How many of you can say not by my faith, not by might power, but only by the grace of God? எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய திறமையினால, என்னுடைய பலத்தினால, அவருடைய கிருபையினால நான் I'm not standing here because I am perfect. I am standing here because he is there in my life. நான் சரியானவனாக நேர்த்தியுள்ளவனாக இருப்பதனால நான் இங்க இருக்கவில்லை, அவர் என் வாழ்க்கையில இருப்பதனால நான் இங்க நிற்கிறேன். Amen. ஆமென். Look at a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, catch the second chance. இரண்டாவது வாய்ப்பை பிடிச்சுக்கோ. Catch the second chance. இரண்டாவது வாய்ப்பை பிடிச்சுக்கோ. Morning you came, காலையில வந்தீங்க, you heard a word, வார்த்தையை கேட்டீங்க. but evening are you here for a second word? ஆனா இன்னைக்கு மாலையில இரண்டாவது வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்க. This is your word, you can catch the word. இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளலாம். 2 Samuel chapter 7, we are going to read it together. 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். Amen. Verse 7. 7வது வசனத்தை, If you have taken your Bible, வேதத்தை எடுத்து வாசிப்போமா? yes, let's read it together. அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது, அவனுடைய துணிவி நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு இந்நாள் மட்டும் வழங்கி வருகிற பேரேஸ் ஊசா என்னும் பெயரிட்டான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல்
கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். Amen. ஆமென். I mean, this is one of the greatest moment in David's life. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த நிகழ்வாய் இது இருக்கிறது. I mean, a moment where he is bringing back the glory. கர்த்தருடைய மகிமையை மீண்டும் கொண்டு வருகிற ஒரு நிகழ்வு. How many of you say, Lord, give me back the glory? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு மறுபடியும் தாரும். I can't do anything without your glory. உம்முடைய மகிமை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. I believe Elim AG Church, get ready, the season of glory in the name of Jesus. ஏலிம் ஏஜி சபையே விசுவாசியுங்கள், கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகிற காலத்திற்குள் நீங்கள் I வருகிறீர்கள். believe God is going to move mightily in this session. இந்த பகுதியில கூட கர்த்தர் வல்லமையா இடைப்பட போகிறார். I believe God is going to speak what he wants to speak. அவர் என்ன பேச வேண்டும் என்று விரும்பினாரோ அதை நிச்சயம் பேசுவார். Let's all close our eyes, let's all have a word of prayer. ஒரு கணம் கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபிப்போம். And I believe may God have his word among you. உங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தையை அவர் தெளிவாய் பேசுவாராக. If you can speak in tongues, you can raise your voice and speak in tongues. அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள் வாய்களை திறந்து சத்தமாய் பேச ஆரம்பியுங்கள். I mean, if you can thank the Lord, you can raise your voice and thank the Lord. சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். I believe let the glory come back into your life. இந்த வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை மறுபடியும் உதிப்பதாக. Let the glory come back into your marriage. உங்களுடைய குடும்பத்துல கர்த்தருடைய மகிமை மீண்டும் உதிப்பதாக. Let the glory come back into your ministry. உங்களுடைய ஊழியத்துல கர்த்தருடைய மகிமை மீண்டும் வருவதாக. Let the glory come back into your business. உங்களுடைய தொழிலில் கர்த்தருடைய மகிமை மீண்டும் உதிப்பதாக. Let the glory come back into your children's life. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய மகிமை மீண்டும் உதிப்பதாக. Brother, you're missing a glory of God which enemy has stole out of your life. உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிசாசானவன் திருடின கர்த்தருடைய மகிமை ஒன்று இருக்கிறது. Lord, can you say, lift up your hand, Lord, I need the glory back. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு இந்த மகிமை மறுபடியும் வேண்டும். This night give the glory upon my house. இன்று இரவு மீண்டும் என் வீட்டின் மீது உம்முடைய மகிமை உதிக்கட்டும். மாக்ரபோ ஷெடபெட வஹோத்தடா சடமனா டிகிடபடோ ரேப்ரா கட்டனவனமோதியான்டா ஓ ரபனா ஷேகேதேபா. Lord, I come down to your presence, Lord. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வருகிறோம். Bless us, எங்களை ஆசீர்வதியும், speak to us. எங்களோடு கூட பேசும். Let your grace, favor be there among our life. உங்களுடைய தயவும் உம்முடைய கிருபையும் எங்கள் மேல் இருக்கட்டும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். I mean, one of the greatest moment in David's life. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த நிகழ்வுனா இதுதான். People say killing Goliath was great. ஜனங்கள் சொல்லுவாங்க அவன் கோலியாத்தை கொன்றது சிறந்த நிகழ்வு. Great only. அது பெரிய விஷயம் தான். But that was not greatest. அது வந்து மிகவும் பெரிய விஷயம்னு நான் சொல்ல மாட்டேன். It was just an inaugural. அது ஒரு ஆரம்பம் தான். Amen. ஆமென். Look at a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, just a beginning. கோலியாத்தை கொன்றது ஒரு துவக்கம். Just a beginning. ஒரு துவக்கம். Amen. ஆமென். Don't be happy because Goliath is gone. It is just a beginning. கோலியாத்து போனதுனால ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். After Goliath, Saul is waiting for you. கோலியாத்துக்கு அப்புறம் சவுல் காத்திருக்கிறார். After Saul, your own son is waiting for you. சவுலுக்கு அப்புறம் அப்சலோம் காத்திருக்கிறார். Amen. Life is full of battles. வாழ்க்கை முழுவதும் போராட்டம் தான். But I say the more you get this, the more you get that. நான் ஒன்றை சொல்லுகிறேன், எவ்வளவு பிரச்சனை பெறுகிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தருடைய கிருபையும் உங்களோட இருக்கும். Amen. When I say this will be the year more blessing, in other words I say this will be the year more of battles also. இந்த வருஷம் உங்களுக்கு அவருடைய கிருபை அதிகமா இருக்கும், ஆசீர்வாதம் அதிகமா இருக்கும். நான் சொல்றேன், நான் யுத்தமும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். Amen. ஆமென். You can't get more of this without more of that. இது இல்லாம அதை நாம் பெற முடியாது. Amen. More of grace without, you can't get more of grace without more of battles. பெரிய பெரிய யுத்தங்கள் இல்லாம பெரிய பெரிய கிருபையை நம்மால அனுபவிக்க முடியாது. How many of you want more? எத்தனை பேருக்கு அதிகம் வேணும்? Amen. Get ready with weapons.
ஆயுதத்தோட காத்திருங்க. Amen. Why fight is coming against ஒரு you. பெரிய யுத்தம் உங்களுக்கு விரோதமா வருகிறது. But one thing I say. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன். He has promised. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். I will be an enemy to your enemy. உன்னுடைய சத்துருவுக்கு நான் சத்துருவாய் இருப்பேன். I will fight your fights. நான் உன்னுடைய யுத்தங்களை செய்வேன். I will be your God. நான் உன் தேவனாய் இருப்பேன். I will never leave you. I will never forsake you. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். I will be the gods of your generation. உன் தலைமுறைகளின் தேவனாய் இருப்பேன். I will be there for you till the end of this world. இந்த உலகம் முடியும் பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். If I have said it, I have done it. நான் அதை சொன்னேன் என்று அதை செய்து விட்டேன். Yes. I feel something is moving in this place. இந்த இடத்துல கர்த்தர் ஏதோ காரியத்தை செய்கிறதை நான் உணர்கிறேன். அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் நன்றி ஐயா. Can you sing it? அன்பினாவியானவரே, அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. When you all just praying, நம்ம எல்லாம் ஜெபிக்கும் பொழுது I see a name which is coming out of my spirit. என்னுடைய ஆவியிலிருந்து ஒரு பெயரை கர்த்தர் கொடுக்கிறார். I mean Hepzibah. ஹெப்சிபா. Hepzibah. ஹெப்சிபா. Just come forward. I just want to pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புற குடும்பமா வாங்க. இலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. Amen. How many two Hepzibahs? Come forward. இலகாத மேகம். Come as a family. Who are connected with you, come together. சிஸ்டர், உங்க குடும்பத்தோட வாங்க. சிஸ்டர், உங்க குடும்பத்தோட. இலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம். விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. We are going to pray for two also Hepzibah. ரெண்டு ஹெப்சிபாவுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். But my God is not a God of confusion. என் தேவன் குழப்பங்களின் தேவன் அல்ல. With this Hepzibah, இந்த ஹெப்சிபான்ற பெயரோட I saw another name which starts from letter K. K என்ற லெட்டர்ல ஆரம்பிக்கிற இன்னொரு பெயரை பார்க்கிறேன். Amen. The Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். Amen. When I was just praying, நான் ஜெபிக்கும் பொழுது, Amen, that's what the Lord says. Catherine. கேத்ரின் என்ற பெயரை கர்த்தர் கொடுக்கிறார். Who is this? Your sister. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா. ஆவியானவரே,
Look at a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, simply he will not call names. அவர் சும்மா பேர் சொல்லி கூப்பிட மாட்டார். If God has called, ஆண்டவர் அழைத்திருந்தால் he will change. அவர் காரியங்களை மாற்றுவார். Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், don't worry, I will build your house. கவலைப்படாதீங்க, நான் உங்கள் வீட்டை கட்டுவேன். No man can break what I build. கர்த்தர் கட்டினதை எந்த மனுஷனாலும் இடிக்க முடியாது. I don't know what people, I don't know whether people will stand till the end or not. ஜனங்கள் மக்கள் உங்களோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்களே, but I give a prophetic word. ஆனால் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், my God will be there for you till the end. What God has promised in your life, கர்த்தர் என்னை வாக்குத்தத்தம் பண்ணினார், அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் முடிவு வரையும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். I will be there for you. உனக்காக நான் இருப்பேன். I will build things back in your life. உங்க வாழ்க்கையில நான் மீண்டும் கட்டுவேன். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you so much. நீங்க போய் உட்கார்ந்து கொள்ளுங்க. This is a name what the Lord just showed me. கர்த்தர் எனக்கு காண்பித்த பெயர் இதுதான், Hepzibah, Catherine. The Lord just says in this house, இந்த வீட்டில, amen, the Lord just inspired me to say, என் ஆவியானவர் சொல்லும்படி ஏவுகிறார், amen, like a father, ஒரு தகப்பனை போல, I will give what and all you have asked. எதையெல்லாம் நீங்கள் கேட்டீர்களோ அதை நான் கொடுப்பேன். Amen. Levi always had a question. லேவிக்கு எப்பொழுதும் ஒரு கேள்வி இருந்தது, Lord, nobody remembers about me. ஆண்டவரே, என்னை யாருமே நினைச்சு பார்க்கலையே. When you divided the land, the portion was not to my name. நீங்கள் நிலத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது என்னுடைய கோத்திரத்துக்கு எதுவுமே கொடுக்கலையே. But the Lord said, I will be your portion. அவர் சொன்னார், நானே உன்னுடைய பங்காய் இருப்பேன். The Lord says, I will be your portion. நான் உன் பங்காய் இருப்பேன். I don't know whether people will stand or not stand, ஜனங்கள் உங்களோடு கூட இருப்பார்களோ இல்லையோ, but I will be your portion. கர்த்தர் உங்களுடைய பங்காய் இருப்பார். I will be your father. நான் உங்களுடைய தகப்பனாய் இருப்பேன். I will do mighty things in your life. உங்க வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்வேன். The Spirit of the Lord just inspired me to say, கர்த்தருடைய ஆவியானவனுக்கு சொல்லுகிறார், amen, Hepzibah and Catherine, amen, just look at me. The Lord says, amen, out of you, உங்கள் இருவர் மூலமாக, amen, I see a white a doctor's coat will fall upon. உங்கள் மேல மருத்துவர்களுடைய ஒரு மேலங்கி வந்து விழும். Amen. The Lord says the doctor's coat will fall. நிச்சயமாய் மருத்துவர்கள் போடுகிற ஒரு மேலங்கியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். Second thing what the Lord says, இரண்டாவது ஆண்டவர் சொன்ன காரியம், I see a name which is connected with Kumar, which will be connected or which will be blessing. A name which ends with Kumar or connected with Kumar. ஏதோ ஒரு நபர், அவருடைய இரண்டாவது பெயர் குமாராக இருக்கிறது, அவரை உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் இணைக்கிற ஒரு காலம் இருக்கிறது. Do you know anybody called Kumar right now? இப்பொழுது உங்களுக்கு இரண்டாவது பேர் இருக்கிற குமார் யாராச்சும் தெரியுமா? Jagadish Kumar. ஜெகதீஷ் குமார். யார் அது? Amen. Okay. Just come forward. Amen. நேஹாட்டலபா. I see a favor from that Kumar coming. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த நபர் குமார் கிட்ட இருந்து ஒரு தயவு கர்த்தர் கொடுக்கிறார். The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், don't worry, கவலைப்படாதீங்க, stand strong, உறுதியா நில்லுங்க. favor, தயவு. I didn't know anything, அவருக்கு இன்னும் தெரியாது, but the Lord says, கர்த்தர் சொன்னார், he is watching over you. அவர் உங்களை பார்த்து கொண்டே He இருக்கிறார். is watching over you. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே In the இருக்கிறார். name of Jesus. இயேசுவின் நாமத்தில். How God is faithful, na? எவ்வளவு ஆண்டவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் I mean, பாருங்க. 3 names in one house. ஒரே வீட்ல 3 பெயர். I mean, have we met before? முன்னாடி சந்திச்சிருக்கிறோமா? Amen. No. Amen. Look at a neighbor and say, look at a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். I mean, he is alive. அவர் உயிரோடு He இருக்கிறார். sees. அவர் பார்க்கிறார். A restoration is coming in your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இழந்ததை திருப்பி கொடுக்கிறார். Next time we meet, அடுத்த முறை சந்திக்கும் this பொழுது person Kumar, இந்த குமார் என்ற நபர் will be there a blessing in your life. உங்க வாழ்க்கையில அவர் இணைக்கப்பட்டிருப்பார், ஆசீர்வாதமாய் இருப்பார். Next 6 months, அடுத்த 6 மாசம் count down, God will change things in your life. எண்ணிக்கொண்டே இருங்கள், கர்த்தர் காரியத்தை செய்வார். God bless you. கரங்களை நல்லா தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, there was a person connected to Kumar. ஒரு குமார் என்ற நபரோடு இணைக்கப்பட்டவர்கள். Enough. Amen. That's what God needs. அதேதான் கர்த்தர் சொன்னார். ஆச்சரியமான சாட்சி. Amen. Look at a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, he is alive. அவர் உயிரோடு இருக்கிறார். Amen. It does not say test and see the Lord, it says taste and see the Lord. அவரை சோதித்து அறியுங்கள் என்று சொல்றதை விட அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு சொல்லுங்க. Amen. There is only one letter different between test and taste, but get ready to taste and see the favor of God. So டெஸ்டுக்கும் டேஸ்டுக்கும் ஒரு லெட்டர் தான் வித்தியாசமாகுது. ஆனா உங்களை பார்த்து சொல்றேன், அவரை ருசித்து பாருங்கள். Amen. Don't test the Lord. அவரை எப்பொழுதும் சோதிக்காதீங்க.
taste the Lord. அவர் ருசிச்சு பாருங்க. Bible says வேதம் சொல்லுகிறது he is a blessed. David is a blessed man. தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவன். And I say, நான் சொல்றேன், if you are blessed, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் surely burdens will be there. நிச்சயமா பாரங்கள் உங்கள் மேல இருக்கும். How much greater you grow, எவ்வளவு பெருசா வளர்றீங்களோ that much greater enemies will come in your life. அவ்வளவு பெரிய அளவுல பிசாசு வருவான். And that much greater, difficulties will come. அவ்வளவு பெரிய பிரச்சனைகள், கடினமான சூழ்நிலைகள் அமையும். Blessings comes with burden. ஆசீர்வாதம் ஒரு பெரிய பாரத்தோட தாங்க வரும். Lord, I don't need burden, only blessing. The Lord says, no chance. ஆண்டவரே எனக்கு பாரம் வேண்டாம், எனக்கு ஆசீர்வாதம் தான் வேணும் அப்படினா இல்ல வாய்ப்பு இல்லன்றவார். Here Bible says, இங்க வேதம் சொல்லுது, David is bringing back Judah and Israel together. Judah and Israel together. தாவீது யூதாவையும் இஸ்ரவேலர்களையும் ஒன்றாக இணைத்து கொண்டுட்டு வரான். Where today இங்க இன்றைய காலத்துல we can't bring husband and wife together only. கணவன் மனைவியை ஒன்னு சேர்க்க முடியலங்க. He is bringing two nations together. ரெண்டு ஜாதிகளையும் அந்த நாட்கள தாவீது ஒன்று சேர்த்து கூட்டிட்டு வரான். Big burden in his life. பெரிய பாரம் அவனுடைய வாழ்க்கையில. I declare, if you are praying for a restoration in husband and wife right now, I pray glory is coming back into your life. கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று சேர வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய மகிமை அதை ஒன்று சேர்க்கும் என்று தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். Amen. Amen. Bible says, வேதம் சொல்லுது, David understood, தாவீது ஒன்றை புரிந்து கொண்டான். for this to happen, இது நடப்பதற்கு he need the glory back. அவனுக்கு தேவனுடைய மகிமை திரும்ப தேவைப்பட்டது. Let's go bring back the ark of covenant. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை மீண்டும் கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறான். Amen. Amen. How many of you can say, எத்தனை பேர் சொல்ல முடியும்? I have father, எனக்கு அப்பா இருக்காங்க, I have mother, அம்மா இருக்காங்க, good job, நல்ல வேலை, good church, நல்ல சபை, good blessing, நல்ல ஆசீர்வாதம். but for this fight, ஆனா இந்த ஐந்துக்கு, for this fight, இந்த யுத்தத்திற்கு nobody can help me. எந்த நபரும் உதவி செய்ய போறதில்லை. Only I need one glory. ஒரே ஒரு தேவனுடைய மகிமை எனக்கு தேவைப்படுகிறது. This fight is only dealt by glory. கர்த்தருடைய மகிமை மாத்திரம் தான் சரி செய்ய முடியும். I say, நான் சொல்றேன், behind every blessing there is a hard fight. எல்லா ஆசீர்வாதத்துக்கு பின்பாகவும் ஒரு கடினமான யுத்தம் உண்டு. Mothers can accept this. அம்மா இதெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. Behind every blessed son there is a hard mothership, there is a hard parentship. ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனுக்கு பின்னாடி தாயாருடைய கடின உழைப்பு இருக்கும். Behind every successful marriage there is a hard fight. ஒவ்வொரு வெற்றிகரமான கல்யாண வாழ்க்கைக்கு பின்பாக ஒரு கடினமான பாதை இருக்கும். Nothing is easy in this world. எதுவுமே இந்த உலகத்துல சுலபமாய் கிடைப்பதில்லை. So David says, தாவீது சொல்றான், let's bring back the glory. கர்த்தருடைய மகிமையை மீண்டும் கொண்டுட்டு வருவோம். And when he wants to go and to bring back the glory, அவன் மீண்டும் சென்று கர்த்தருடைய மகிமையை கொண்டு வர நினைக்கும் பொழுது, Bible says, வேதம் சொல்லுது, his friend dies near the ark of covenant. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு அருகாமையிலே ஊசா செத்து போகிறார். For a minute I thought, ஒரு நிமிஷம் நான் யோசிச்சேன், which ark of covenant gives life? எந்த உடன்படிக்கை பெட்டி ஜீவனை கொடுக்குமோ? Just think, if it was now, it would have been a guy died in church worshiping God. இப்போ சபையில ஆராதிக்கும் பொழுது ஒருத்தர் செத்து போனானா எப்படி இருக்கும்? It was like that only. அது மாதிரி தான் அன்னைக்கு இருந்திருக்கு. He is near the life. ஐயோ, ஜீவன் கொடுக்கிற பெட்டிக்கு பக்கத்துல He is இருக்காங்க. near God. தேவனுக்கு அருகாமையில் இருக்கிறான். And what did he get? அவன் என்ன பெற்றுக்கொண்டான்? மரணம். It was a tragic moment. அது மிக சந்திக்க கூடாத ஒரு சூழ்நிலை. And Bible says, வேதம் சொல்லுகிறது, David is angry against God. தேவனுக்கு விரோதமாய் தாவீதுக்கு கோபம். Now in Elimeji church I need true believers. இன்னைக்கு ஏலிமேஜி சபையில எனக்கு ரெண்டு விசுவாசிகள் தேவை. No, true believers. உண்மையான விசுவாசிகள் தேவை. How தேவை. many of you can say? எத்தனை பேர் சொல்ல முடியும்? I have also sometimes become angry against God. நானும் தேவனுக்கு விரோதமா கோபப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? Sometimes when I wanted he did not answer, I have been angry against God. என்னைக்கு எனக்கு பதில் வேணும்னு ஆண்டவர்ட்ட கேக்குறேனா அவர் பதில் கொடுக்காத பொழுது அவர் மேல கோபப்படுறேன். எத்தனை பேர் சொல்லுங்க? Sometimes when he took out some things out of my life, I have become angry against God. சில நேரம் என் வாழ்க்கையில இருந்து சிலவற்றை சிலரை ஆண்டவர் எடுக்கும் பொழுது அவர் மேல நான் கோபப்பட்டிருக்கிறேன். I believe nobody has good heart than David. தாவீதை விட நல்ல இருதயமுடையவர்கள் இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. Bible says a man according to my heart. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். David was angry against God. தாவீது தேவனுக்கு விரோதமாய் கோபமா இருக்கிறான். I still remember Naomi telling God, why did you take this out of my life? நகோமி அததான் சொல்ல, ஆண்டவர் என்னை விட்டு ஏன் இதை எடுத்தீர்? Today are you here with an angriness against God? தேவனுக்கு விரோதமா கோபத்தோட யாராச்சும் இருக்கீங்களா? Lord, why did you take it? ஏன் இதை எடுத்தீங்க ஆண்டவரே? Why didn't you not allow that door to be open? ஏன் அந்த வாசல் திறக்க கூடாதபடி அடைச்சீங்க? Elimeji church I say, ஏலிமேஜி சபையை நான் சொல்லுகிறேன், don't thank God for open doors.
திறந்த கதவுகளுக்காக மாத்திரம் கர்த்தருக்கு நன்றி சொல்லாதீங்க. How many of you can say, எத்தனை பேர் சொல்ல முடியும்? I thank you for closed doors. அடைக்கப்பட்ட கதவுகளுக்காக நான் நன்றி I சொல்லுவேன். thank you for all the closed doors in நீ my life. அடைத்த எல்லா கதவுகளுக்காக நன்றி எத்தனை பேர் சொல்ல I'm முடியும்? not here grumbling against you, Father. நான் உமக்கு விரோதமாய் முறுமுறுப்புகிற நல்ல அப்பாவே, Thank you for closing that door. அந்த கதவை எனக்கு அடைத்ததற்காக நன்றி. How many of you have heard this incident happening? I think 2 months or 3 months ago, flight accident. ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி அகமதாபாத்ல நடந்த அந்த விமான விபத்து எத்தனை பேருக்கு தெரியும்? After that accident, a woman said, அந்த விபத்திற்கு பிறகு ஒரு பெண்மணி சொன்னார், 15 minutes traffic I was late. 15 நிமிஷம் டிராபிக்னால நான் தாமதம் ஆயிட்டேன். At the traffic time, she might have scolded God left and நான் right. உண்மையிலே சொல்றேன், அந்த டிராபிக் நேரத்துல ஆண்டவர் லெஃப்ட் அண்ட் ரைட் திட்டி இருப்பா. Lord, flight miss. ஐயோ தேவனே, இப்படி ஃளைட் மிஸ் ஆச்சு இங்கிலாந்துக்கு. Look at your neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, some flight are not for you. உங்களுக்கு சில விமானம் இல்ல. Some flights are not for you to fly. நீங்கள் பறக்க வேண்டிய விமானம் ஒன்று இல்ல, சில விமானம் இல்ல. Some job is not for you. சில வேலைகள் உங்களுக்குரியது அல்ல. Some marriages are not for you. சில திருமணம் உங்களுக்குரியது அல்ல. Some doors are not for you. சில கதவுகள் உங்களுக்குரியது அல்ல. And if God has kept for you, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருப்பார் என்றால், no enemy can take it out of your hand. சத்துருவும் அதை உங்களை விட்டு பிடுங்க முடியாது. Hey Naomi, நகோமியே, I did not take it out of your life. நான் உன் வாழ்க்கையை விட்டு எதை எடுக்கல. I added blessings into your life. உன் வாழ்க்கையில நான் சில ஆசீர்வாதங்களை இணைத்தேன். Today if you are asking a question, why did you take, why did you do, today I say he did not take it. He made a bigger space to give it in your life. ஆண்டவர் ஏன் எடுத்தீங்க, ஏன் இத பிடுங்குனீங்க ஒருவேளை ஆண்டவர்ட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் சொல்றேன், அவர் எடுக்கவில்லை, ஒரு ஆசீர்வாதத்தை இணைத்திருக்கிறார். How many of you can say, Lord, thank you? எத்தனை பேர் சொல்ல முடியும், நன்றி, Thank you. நன்றி, Thank you for opening doors. திறந்த வாசலுக்காய் நன்றி, Thank you for closing doors. அடைக்கப்பட்ட வாசலுக்காய் நன்றி, Thank you for answering my prayers. என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததற்காக நன்றி, Thank you for not answering my prayers. என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்காததற்கு நன்றி, Thank you for healing. என்னை சுகப்படுத்தினதற்கு நன்றி, Thanுடைய you for sickness. என்னுடைய வியாதிக்காக நன்றி, Thank you for financial blessing. என்னுடைய பொருளாதார ஆசீர்வாதத்துக்காக நன்றி, Thank you for depth. என்னுடைய கடனுக்காக நன்றி. I don't grumble against you. உமக்கு விரோதமாய் நான் முறுமுறுக்க மாட்டேன். Only one thing I have said. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவேன், நன்றி, நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. How many of you can lift up your hands and say nandri? ஓ நன்றி, நன்றி, நன்றி. Don't grumble against him. David became angry against God. ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்காதீங்க, தாவீதுக்கு கோபம் வந்தது. Today you say nandri. நன்றி, நன்றி, நன்றி. All I have is to say thank you. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. Thank you Jesus. ஓ நன்றி, நன்றி, நன்றி. Rekha shabadara lamado. கருப்போல காத்தீரே நன்றி. Amen. ஆமென். Thank God for closed doors. அடைக்கப்பட்ட கதவுகளுக்காக நன்றி சொல்லுங்க. If God would have not closed that door, ஒருவேளை அவர் அந்த வாசல் அடைக்கலனா, you would have never sat here. இங்க உட்கார்ந்திருக்க மாட்டீங்க. Amen. ஆமென். It is his perfect time. இது சரியான நேரம். I just want to pray for a couple of people. 2-3 பேருக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Amen. That sister who is sitting there exactly there, who my pastor. Yes. Amen. Yes, the one who's slowly. நீங்க தான். Amen. Come up as a family. குடும்பமா இல்லங்கம்மா, உங்களுக்கு முன்னாடி black dress. Yes. Yes. Come up as a family. குடும்பமா முன்னாடி வாங்க. நன்றி, நன்றி. ஓ சுமந்தீரே இயேசுவே. Amen. The Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Naomi asked this question, why did you take my life? Why did Naomi you take from my life? நகோமி கேக்குற, ஏன் என் வாழ்க்கையை விட்டு எடுத்தீர்? I loved. நான் நேசித்தேன். When it was the perfect blessing what I had in my life. என் வாழ்க்கையில நீர் கொடுத்தது நல்ல ஆசீர்வாதம் தானே. Why did you take? ஏன் அதை எடுத்தீர்? But Bible says, வேதம் சொல்லுகிறது, God said, I have kept a Ruth in your life. உங்க வாழ்க்கையில ஒரு ரூத்தை The வைத்திருக்கிறேன். Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், get ready. ஆயத்தப்படுங்கள். If he has taken, அவர் எடுத்திருப்பார் என்றால், he will give it 100%. 100 மடங்கு அதை கொடுப்பார். 100% he will give it back. 100 மடங்கு அதை திரும்ப The கொடுப்பார். Spirit of the Lord just inspire me to say, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும்படி ஏவுகிறார். this is your. Amen. Get ready for a shift. ஒரு பெரிய மாற்றத்திற்காக ஆயத்தப்படுங்கள். Delays are getting over. உங்களுடைய தாமதங்கள் முடிகிறது. And I declare joy in your life. உங்களுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை The Spirit கட்டளையிடுகிறேன். of the Lord says a season of joy. ஆண்டவர் சொல்லுகிறார், மன மகிழ்ச்சியின் காலம். What did not happen last 26 years? கடந்த 26 ஆண்டுகள் என்ன நடக்கலையோ, Amen. 26 years. Exactly. Last 26 years what you are going through. நீங்கள் கடந்து வருகிற 26 காலங்கள், ஆண்டுகள்,
The Lord says He's counting. அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார். He's counting. அவருக்கு எல்லா கணக்கும் உண்டு. I see a staff in your hand. உங்களுடைய கரத்துல ஒரு கோலை பார்க்கிறேன். Amen. The Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் As சொல்லுகிறார். Psalms 23 says. சங்கீதம் 23 My சொல்லுகிறது. rod and my staff will comfort you. என் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். Amen. Normally staff is in mother's hand or in teacher's hand. எப்பொழுதுமே கோல் என்பது ஒரு ஆசிரியை கையில இருக்கும், தாயார் கையில The இருக்கும். Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். I will make you you are a good mother and you will be a good teacher also too. நீங்க நல்ல தாயார் ஆனா நல்ல ஒரு ஆசிரியையாகவும் நான் உங்களை The மாற்றுவேன். Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். Have you done teaching or have you are a teacher? ஆமென். Amen. She is a teacher. அவர் உங்கள் ஒரு ஆசிரியை. கரங்களை நல்லா தட்டலாமே. Yes. Amen. When God speaks, கர்த்தர் பேசும் பொழுது I mean you may think நீங்க ஒருவேளை நினைக்கலாம், God is speaking to her na. அவ கூட தானே பேசுறார். I mean why should I clap? நான் எதுக்கு கை தட்டணும்? I say நான் சொல்றேன், when you are happy for others, அடுத்தவர்களுக்காக நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா next one you only. அடுத்து நீங்க தான். When you bless others, அடுத்தவங்களை ஆசீர்வதிச்சா Bible said to Abraham, God said, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், I will bless the one who blesses நீ you. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான், If you bless her, இவங்களை ஆசீர்வதிச்சீங்கன்னா God will bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Are you ready to clap your hands and thank the Lord for நல்ல speaking? கரங்களை தட்டி ஆமென். The Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். I mean I just pray for these 4 names. இந்த 4 பேருக்காக நான் ஜெபிக்கிறேன். I mean the Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். First name Daisy. டெய்சி. I mean the Spirit of the Lord says I see a name connected with this name Daisy. டெய்சி என்ற பெயரை கர்த்தருடைய ஆவியானவர் And காண்பிக்கிறார். second name I see the name which is connected with Joy. ஜாய் என்ற பெயரோடு இணைக்கப்பட்ட ஒரு பெயரை பார்க்கிறேன். We are going to pray for these 2 names. 2 பேருக்காக ஜெபிப்போம். But before that, அதற்கு முன்பாக the Spirit of the Lord just says. கர்த்தருடைய ஆவியானவர் Can சொல்லுகிறார். you all just lift up your hands? We are going to pray for this. இவர்களுக்கு நேராக கரங்களை உயர்த்துவோமா, நாம் ஜெபிப்போம். I mean I see this October, November, December. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்ற 3 மாதங்களை I பார்க்கிறேன். see some special date in that month. அந்த மாதங்கள்ல ஒரு விசேஷித்த தேதிகள் உண்டு. I see some celebration in that month. அந்த மாதங்கள்ல சில கொண்டாட்டங்களை கர்த்தர் Some வைத்திருக்கிறார். cake cuttings in that month. சில கேக் வெட்டுகிற சூழ்நிலையை கர்த்தர் Before உருவாக்குகிறார். October, November, December, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்ற I மாதங்களில் declare a shift in your life. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஒரு A உயர்வை favor சொல்லுகிறார். from Bangalore will come in search of you. பெங்களூரில் இருந்து உங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் கொண்டு I வருவார். declare a season of joy in the name of Jesus. சந்தோஷத்தின் காலம் என்று நான் I சொல்லுகிறேன். bless them. இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். Thank you for doing it. இதை செய்ததற்காக நன்றி. Can you stretch your hands? We are going to pray for them. கரங்களை நீட்டுங்க, பார்க்கல Lord, ஜெபிச்சிடலாம். I bless them in the name ஆண்டவரே, of Jesus. இவனை ஆசீர்வதிக்கிறேன். Open great doors. பெரிய கதவுகளை திறப்பீராக. Bless this house. இவர் வீட்டை ஆசீர்வதி. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் I ask and pray. ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். Amen. If these 2 names are connected to your house உங்க வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல, நீங்களே இங்க இருந்தா சொல்லுங்க. டெய்சி and Joy. Joy. We are going to pray for these 2 names. இந்த 2 பேருக்காக நம்ம ஜெபிக்கணும்னு விரும்புறோம். Amen. If this name is connected to you, நன்றி இதயத்தில் சுமந்தீரே. Joy. Okay, your family is here. Joy. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Amen, a great favor over this house. இந்த வீட்டுல கர்த்தருடைய தயவு வரும். Amen. What and all you are praying for, எதற்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, what and all is getting delayed, எதையெல்லாம் தாமதமாகுதோ, in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Amen. Joy, the Spirit of the Lord says, ஜாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். when I heard this word, இந்த வார்த்தையை நான் I கேட்கிறேன். was just going to say, நான் சொல்ல போறேன். Samuel had a season to protect the fire. அந்த விளக்கை அணையாமல் காப்பதற்கு சாமுவேலுக்கு ஒரு காலம் இருந்தது. Other no job Samuel had. அவனுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. But when time came, ஒரு நாள் வந்தது, he became the fire. அவனே உயிருள்ள அக்கினியாய் The மாறுகிறான். Lord just says, கர்த்தர் சொல்லுகிறார், you may think now, Lord, why doors are not opening? ஆண்டவரே எனக்கு ஏன் கதவு திறக்கல, நீங்க ஒருவேளை கேட்கலாம். But get ready, Joy. ஆயத்தமா இருங்க ஜாய். There is a great season of new doors in your life. உங்க வாழ்க்கையில புதிய வாசல்கள் திறக்கிற காலம் I வருகிறது. see a season of open doors in your life. திறக்கப்பட்ட கதவுகளின் காலம் வருகிறது. In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் I declare and I decree நான் இயேசுவின் நாமத்தில் a பிரகடனப்படுத்துகிறேன். door, open door in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் திறக்கப்பட்ட கதவுகள் உண்டாவதாக. The Spirit of the Lord just says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், last 5 years, கடந்த 5 வருஷம் I mean the journey is what God has begun in your life. உங்க வாழ்க்கையில கர்த்தர் துவங்கின சில பிரயாணங்கள். Get ready. ஆயத்தமா இருங்க. A double blessing, a double favor, a double blessing is coming into your life. இரட்டிப்பான நன்மையும் இரட்டிப்பான கிருபையும் உங்கள் மேல் வந்து அமரும். In the next 6 months, a good news is coming into your house. இன்னும் 6 மாசம் நல்ல செய்தி
செய்தியை கர்த்தர் கொடுக்க When போகிறார். I keep my head upon her hand, I see grace, my grace, my grace, my grace is sufficient for you. உங்க மேல கையை வைக்கும்போது கர்த்தர் சொல்லுகிற என் கிருபை என் கிருபை என் கிருபை உனக்கு போதும். Lord, I bless this house. ஆண்டவரே இந்த வீட்டை In ஆசீர்வதிக்கிறேன். the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் I ask and pray. ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. Bible says, thank you so much. Thank you. உட்கார்ந்து கொள்ளுங்கள். Amen. Bible says, வேதம் சொல்லுது angry David, தாவீதுக்கு கோபம். but God says, okay, no worries. கர்த்தர் சொல்ல பரவாயில்லை கவலைப்படாத. I know எனக்கு தெரியும் you will come back at the right time. சரியான நேரத்துல நீ திரும்பி வருவ. Amen. ஆமென். If God would have answered your prayers, கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டிருந்தார்னா how many times you have prayed, Lord, finish enough. I'm fed up. எத்தனை பேர் எத்தனை தடவை ஜெபிச்சு ஆண்டவரே என் கதையை முடிச்சிடுங்க எனக்கு போதும். Amen. If God says, okay, I'm answering your prayers. ஒருவேளை ஆண்டவர் சரிப்பா அப்படியே செஞ்சேன் போட்டிருந்தாருன்னா How many of you can say thank you for not answering some prayers? இப்ப நன்றி சொல்லுங்க. நல்ல வேளை ஆண்டவரே என் ஜெபத்தை நீங்க கேட்கல. Amen. He's a faithful God. அவர் உண்மையுள்ள தேவன். Amen. I believe. நான் நம்புறேன். All what I want to say. நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நன்றி. நன்றி. All thank you Father. ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் நன்றி. Bible says. வேதம் சொல்லுது. Amen. Death came against David. தாவீதுக்கு விரோதமாய் ஒரு சாவு இங்க நடக்குது. And this death brought fear. இந்த மரணம் அவனுக்கு ஒரு பயத்தை கொடுத்தது. I see death is okay. நான் சொல்றேன் மரணம் ஓகே நல்லது. But fear is bad. ஆனா பயம் என்பது மிக மோசமானது. Fear made his whole destiny to change. பயம் அவனுடைய முழு நோக்கத்தையும் மாற்றி அமைத்தது. Fear made to leave the ark and go back to his home. இந்த பயமானது உடன்படிக்கை பெட்டியை போட்டுட்டு மீண்டும் வீட்டிற்கு போகும்படி செய்தது. I cancel every fear against your life. உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் எழும்பிருக்கிற எல்லா பயத்தையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஆர்ப்பரிக்கிறேன். Fear that will you get or will you not get. நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களோ பெற்றுக்கொள்ள மாட்டோமோ என்கிற பயம். I declare the spirit of fear. இயேசுவின் நாமத்தில் எல்லா பயத்தின் ஆவி. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Right now I just want to pray. இப்பொழுது நான் ஜெபிக்க விரும்புகிறேன். If anybody is here with fear, just keep your hands in your don't stand up, don't do anything, just keep your hands. Lord, I am afraid of many things. I'm afraid of dreams what I see. I'm afraid of many things. அநேக காரியத்தை குறித்து எனக்கு பயமா இருக்கு. நான் பார்க்கிற சொப்பனம் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அதை குறித்து பயம், இதை குறித்து பயம் என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி நிற்க வேண்டாம். உட்கார்ந்த இடத்திலே உங்க இருதயத்திலே கையை வைங்க பார்க்கலாம். I cancel in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் this year let no fear touch you. இனிமேல் எந்த பயமும் உங்களை அணுகுவது இல்லை. Let no fear touch you in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எந்த பயமும் உங்களை தொடுவது இல்லை. This year let it be year of confidence. இந்த ஆண்டு ஒரு நம்பிக்கையின் ஆண்டாய் மாறுவதாக. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Bible says. வேதம் சொல்லுது. He left the ark of covenant. அவன் உடன்படிக்கை பெட்டியை விட்டுட்டான். 3 months in Obed-Edom's house. 3 மாதம் ஓபேத்-ஏதோம் வீட்ல பெட்டி இருக்கு. This is same what happened what happened when Jesus came. இயேசு வந்த பொழுதும் இதே தான் நடந்தது. He came. அவர் வந்தார். The ark should have gone. Jesus should have gone to Jews. இயேசு யூதர்கள் மத்தியில போயிருக்க வேண்டும். They rejected. அவர்கள் அவரை புறக்கணித்தார்கள். He came into my life. அவர் என் வாழ்க்கையில வந்தார். But not for 3 months. 3 மாசத்திற்கு அல்ல. For eternity. எப்பொழுதும் நித்திய காலமாய் என்னோடு கூட இருக்கும்படி அவர் வந்தார். Eternity the ark is in my life. நித்தியமாய் உடன்படிக்கை பெட்டி என் வாழ்க்கையில இருக்கிறது. Brother, 3 months if his life would have been changed. ஓபேத்-ஏதோமுடைய வீடு 3 மாசத்துல மாறும்னா you are catching that God the whole life. அதே தேவனை வாழ்நாள் முழுவதும் நீங்க சுமக்கிறீங்க. You are catching that glory whole life. அந்த மகிமையை நீங்க வாழ்நாள் முழுவதும் சுமக்கிறீங்க. How many of you can say, Lord, thank you for being there in my life? எத்தனை பேர் சொல்ல முடியும் வாழ்க்கையில நீங்க இருக்கிறதற்காக நன்றி. I don't know whether you will do miracle or not, but thank you for being there in my house. வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வீங்களோ இல்லையோ ஆனாலும் உமக்கு நன்றி சொல்றேன் எங்க வீட்ல இருக்கிறதற்காக. Bible says. வேதம் சொல்லுகிறது. He brought cows, he gave offering, oxes, he gave offering. அவன் காளை மாடுகளை எல்லாம் பலியிடுகிறான். He did many things. எல்லா காரியத்தை அநேக காரியங்கள் அவன் செய்கிறான். But how did the ark enter into the tent? அந்த கூடாரத்துக்குள்ள எப்படி உடன்படிக்கை பெட்டி நுழைந்தது? One shout. ஒரே ஒரு சத்தம். Look at a neighbor and say. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. The title of the sermon. Catch their hand. அவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. Catch their hand. Look. அவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. I am a small 19 years old stubborn boy. நான் ஒரு 19 வயசு கடினமான ஒரு பையன் தான். So if you don't do it, we are not going to go forward. அதனால நீங்க செய்யலனா நான் உங்களுக்கு கடந்து போறது இல்ல. Look at a neighbor and say. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. You can. நீங்க. in English only you say. You can break it with a shout. With a shout. Nothing more is needed. வேற எதுவும் தேவையில்லை. Only one shout is needed. ஒரு கம்பீர சத்தம் போதும். One shout is needed. ஒரு கம்பீர சத்தம் போதும். What the ox will not do,
காலை செய்ய முடியாதது, what the cart will not do, எந்த கட்டை செய்ய முடியாதது, what the blood will not do, ரத்தம் செய்ய முடியாதது, what your brothers will not do, உங்களுடைய சகோதரன் செய்ய முடியாதது, what no enemy cannot do. சத்துரு செய்ய முடியாதது. One shout brought the ark back to the tent. கூடாரத்துக்குள்ள ஒரு கம்பீர சத்தம் அதை உள்ளே கொண்டு So I say, வந்தது. open your mouth and shout thanks for the Lord. இப்பொழுது உங்கள் வாய்களை திறந்து கம்பீர சத்தத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Open your mouth and shout thanks. 30 seconds praise offering. 30 நொடிகள் கர்த்தருக்கு வாய்களை திறந்து Yes, yes. கம்பீர சத்தத்தோட Your shout can break things today. இன்னைக்கு நீங்கள் சொல்லுகிற கம்பீர சத்தம் சிலவற்றை உடைக்கும். Speak it out, break it out, speak it out. நல்ல சத்தமாய் பேச ஆரம்பிங்க. Break things which is catching your life. உங்களை பிடித்திருக்கிறவைகளை உடைத்து போடுங்க. Break the things what is catching your life. உங்கள் வாழ்க்கையை பிடித்திருக்கிறவை உடைத்து போடுங்க. Yes, something is breaking. I feel. சில காரியம் உடைகிறது. I feel in my spirit some things are breaking. ஆவியில நான் உணர்றேன் ஏதோ சிலவற்றை கர்த்தர் உடைக்கிறார். Can you open your mouth and shout to the Lord? வாய்களை திறந்து இயேசுவே இயேசுவே shout to the Lord. Amen. You can break it with one shout. ஒரு கம்பீர சத்தத்துல உங்களால உடைக்க முடியும். That's what the blind Bartimaeus. அதைதான் பர்த்திமேயு குருடன் செய்தான். I mean, he shouted Jesus. அவன் தாவீதின் குமாரனே என்று சத்தமிட்டான். He did not hear. இயேசுவுக்கு கேட்கல. People said, "Hey, cool down." ஜனங்கள் சொன்னாங்க, "டேய் டேய் பொறுமையா இரு, அமைதியா இரு, கத்தாத. Make the sound less." கொஞ்சம் சத்தம் கம்மியா போடு. What did he say? அவன் என்ன செய்தான்? இன்னும் அதிகமாய் சத்தமிட்டு இயேசுவை கூப்பிட்டான். Amen. Look at a neighbor and say, பகல பார்த்து சொல்லுங்க, shout. கம்பீர சத்தம். Shout, amen. கம்பீர சத்தம். We are going to break some things. சில காரியங்களை நம்ம உடைக்க போறோம். The enemy's territory, what it is cast against the revival of Madurai. இந்த மதுரையினுடைய எழுப்புதலை கொண்டு வராதபடிக்கு பிடித்திருக்கிற எல்லா பிசாசின் எல்லைகள் against the revival of against this church. இந்த சபைக்கு விரோதமா, இந்த சபையினுடைய எழுப்புதலுக்கு விரோதமா எழும்பிருக்கிற பிசாசின் எல்லைகள் I shout. நான் கம்பீர சத்தமிடுகிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Get out of this territory. இந்த எல்லையை விட்டு போ. Revival is mine. என் எழுப்புதல் என்னுடையது. Glory is mine. மகிமை என்னுடையது. Blessing is mine. ஆசீர்வாதம் என்னுடையது. You can't take what is mine. எனக்குரியதை உன்னால் எடுக்க முடியாது. You can't take what is mine. எனக்குரியதை நீ எடுக்க முடியாது. You can't take what is mine. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்ல முடியுமா? எந்த சூழ்நிலையிலும் இன்னும் இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். I just want to pray for a couple of people. என்ன 2-3 பேருக்காக நான் ஜெபிக்கும்படி உணர்த்தப்படுகிறேன். That auntie with a saree, with a brown color saree, that yes. When if you are here with your family, you can come together. குடும்பமா இருக்கீங்கன்னா முன்னாடி தைரியமா வாங்க. I just want to pray for the family. உங்க குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க And I விரும்புகிறேன். see this name. I mean, this might be a common name, இது ஒரு பொதுவான பெயர் தான், நான் அதை பார்க்கிறேன். but I see this name, Anita. அனிதா அப்படின்ற ஒரு பெயரை கர்த்தர் I காண்பிக்கிறார். mean, and I see another thing. I mean, இன்னொரு காரியத்தை பார்க்கிறேன். I mean, two Anitas are there. Just stand up. We're going to pray. ரெண்டு அனிதா இருக்கீங்களா? எழுந்து நில்லுங்க. இந்த தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. I mean, I see this word, இந்த வார்த்தையை பார்க்கிறேன். an angel. ஒரு ஏஞ்சல். I mean, the Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் I சொல்லுகிறார், mean, an angel of protection in your life. பாதுகாக்கிற ஒரு தூதனை பார்க்கிறேன். I mean, the Spirit of the Lord just inspired me to say, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும்படி we உற்சாகப்படுத்துகிறார். are going to pray for this house right இந்த now. குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க You போகிறோம். can wait for a minute. I mean, the Lord just says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், I mean, as I pray, நான் ஜெபிக்கும் பொழுது I mean, one more thing what the Lord just inspired me to say. கர்த்தர் சொல்லும்படி இன்னொரு காரியத்தை உற்சாகப்படுத்துகிறார். I see this textile. Anybody connected or anybody டெக்ஸ்டைல், anybody? துணிக்கடை, Amen. டெக்ஸ்டைல்ஸ். If you have textile, just raise your hands. We are going to pray for you. துணிக்கடை வச்சிருக்கிறவங்க இங்க இருந்தீங்கன்னா உங்க கரங்களை உயர்த்தி உங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆவியானவர் I ஏவுகிறார். see a textile owner or a textile thing waiting for you, and I just want to pray for this name. இந்த துணிக்கடை முதலாளி இல்லாட்டி அந்த இடத்துல இருக்கிறவங்க, அது சம்பந்தமா இருக்கிறவங்கள நான் பார்க்கிறேன். ஜெபிப்போம். We are going to pray for this name. அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் When I just pray, the Spirit of the Lord says, நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், this season, இந்த காலத்தில் what and all enemy has hold till now. உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் பிசாசு தடுத்து வைத்திருக்கிறானோ. Only one daughter. ஒரு மகள் தானா? Amen. One more.
Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், a favor of God is coming into your life. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய தயவு வருகிறது. God is answering your prayers. உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறார். Amen. Right now when I prophesy, இப்பொழுது நான் தீர்க்கதரிசனம் the சொல்லுகிறேன். Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், get ready. ஆயத்தமா இருங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் The delays, எல்லா தாமதங்கள், I cancel and I break it in the name of Jesus. அதை நிராகரித்து நான் உடைக்கிறேன். Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் I சொல்லுகிறார், see a protection in his life. அவங்க வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பை நான் பார்க்கிறேன். What is he doing? அவர் என்ன செய்கிறார்? Business. Amen. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், I see while you drive, I command a protection in your life. நீங்கள் வண்டி ஓட்டும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பை நான் The கட்டளையிடுகிறேன். Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், I see this word king, Raj. I see this word king coming into your life. Kingship. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ராஜரீகத்துவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். Amen. What's your name? I just want to pray உங்க for பேர் you. என்ன பிரதர்? Daniel. Amen. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் Lord, I pray for our dear wonderful brother Daniel. Rama. டேனியல் சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறோம். I open great doors in their life. இவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய கதவுகள் திறக்கப்படணும் Bless ஜெபிக்கிறோம். them abundantly. அவர்களை அபரிவிதமாய் In ஆசீர்வதியும். the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் I ask and pray. நான் ஜெபிக்கிறேன் பிதாவே. Success is on your way. வெற்றி உங்களை தேடி May வருகிறது. God bless you, brother Daniel. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you கரங்களை so தட்டி much. This is துதி your family is- Your family is here. As a family, we are going to pray for you. And then this is a sister. ஆராதிப்பே சொல்லுவோமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். I see an angel Gabriel getting ready to do mighty things in your life. மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில கேப்ரியல் தூதன் செய்கிறதை Amen. பார்க்கிறேன். How Gabriel brought a word. எப்படி கேப்ரியல் தூதன் ஒரு செய்தியை கொண்டு வந்தார். Today I have a word for you. இன்னைக்கு எனக்கென்று ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். I உங்களுக்கு see ஒரு வார்த்தை God இருக்கிறது. is bringing things back in your life. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியத்தை மீண்டும் கொண்டு A வருகிறார். season of shine is coming. பிரகாசிக்கிற காலம் வருகிறது. I declare and I decree. நான் பிரகடனப்படுத்தி கட்டளையிட்டு சொல்லுகிறேன். Amen. Her name is Sister Anita. உங்களுடைய பெயர்மா? Anita. Amen. கெட்சி அனிதா. The Spirit of the Lord just says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Amen. This is your, Amen. What's her name? Shiny. Shine. That's what I see. I see a season of shine. அதுதான் பிரகாசிக்கிற காலம் என்று கர்த்தர் சொன்னார். Shiny, you will shine. ஷைனி, நீங்கள் பிரகாசிப்பீர்கள். Amen. More than your mom. உங்க அம்மாவை காட்டிலும் You won't go through what she has gone through. அவர்கள் கடந்து வந்த பாதை நீங்கள் கடக்க போவதில்லை. You won't go through what your grandmother has gone through. உங்க பாட்டி கடந்து வந்த சில பாதைகளை கடந்து போவதில்லை. Amen. They both sow, you will reap it out. அவர்கள் இருவரும் விதைத்தார்கள், நீங்கள் அறுப்பீர்கள். Amen. God, Amen. See how faithful God is. தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் பாருங்க. One generation, ஒரு தலைமுறை, 2 generations. இரண்டாவது தலைமுறை, If God allows, ஆண்டவர் அனுமதிச்சா we'll call the next generation. அடுத்த தலைமுறை நீங்க கூப்பிட முடியும். Why? ஏன்? He is a God of generations. அவர் தலைமுறைகளின் தேவன். He is a God of generations. அவர் தலைமுறைகளின் தேவன். He does not simply call one generation. He is the God of generations. அவர் ஒரு தலைமுறை அழைக்கிறவர் அல்ல, தலைமுறைகளின் தேவன். The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் this சொல்லுகிறார், favor will continue. இந்த தயவு தொடர்ந்து வரும். I see things will become your own. உங்களுக்கு சொந்தமாக சில காரியத்தை The கர்த்தர் Spirit of the கொடுக்கிறார். Lord just says, கர்த்தருடைய ஆவியானவர் I சொல்லுகிறார், see, get ready to sign in some papers. சில காகிதத்துல கையெழுத்திட ஆயத்தமா இருங்கள். Permission granted in the name of Jesus. கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுத்து விட்டார். The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், what are you doing right now? இப்ப என்ன பண்றீங்கம்மா? The Lord says, get ready for something own. ஆமையவன் தெளிவாக சொல்கிறார், சில காரியத்தை நீங்கள் சொந்தமாக பெற்றுக்கொள்ள You will போகிறீர்கள். build things. நீங்கள் காரியங்களை கட்டுவீர்கள். If an example, if I say, நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, how schools are known for teaching, எப்படி பள்ளிக்கூடங்கள் பாடத்திற்காக you will அழைக்கப்படுகிறது, build something of your own. உங்களுக்கு சொந்தமாக சிலவற்றை கட்டுவீர்கள். If God has taken out one thing, a new season is begun. கர்த்தர் சிலவற்றை எடுத்திருக்கிறார், ஒரு புதிய காலத்தை I துவங்குவார். see you preparing many things. அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறதை I see பார்க்கிறேன். the smell of bread, how Bethlehem was known as the house of bread. எப்படி பெத்லகேம் அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிறதோ, Your house will be never short of bread in the name of Jesus. உங்கள் வீட்டிலே அப்பமும் மாவும் குறைவுபடாது என்று இயேசுவின் நாமத்தில் I pray for சொல்லுகிறேன். Sister Anita. அனிதா சகோதரி, Daughter Shiny. ஷைனி என்ற மகள், In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார். Revelation 3:8. வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. I know your power is less.
உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், but I will open a new door. நீ Big மறுதலியாமல் door. என்னை பின்பற்றினதுனால நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். Door which no man can shut. எந்த மனிதனாலும் அடைக்க முடியாத ஒரு கதவு. You are not alone, get ready. நீங்கள் தனிமையாக இல்ல, ஆயத்தமா இருங்க. He will be there for you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். A season of a nation is getting ready for you in the name of தேசங்களின் Jesus. காலங்கள் வருகிறது என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா? Amen. ஆமென். Bible says வேதம் சொல்லுகிறது, the house of David grew stronger and stronger. கர்த்தருடைய தாவீதுடைய வீடு வர வர வளர்த்தது, விருத்தி அடைந்தான். Amen. The word grew. வார்த்தை வளர்ந்தது. Amen. Grew. The word grow. வார்த்தை வளர்ந்தது. Amen. The word grow is not that you grow it one day. வார்த்தை என்பது ஒரு நாள்ல வளர்கிற வளர்ச்சி சொல்லுவதல்ல. Amen. Grow. The word grow defines slowly. வளர்ச்சி என்பது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வளருகிற ஒரு காலத்தை குறிக்கிறது. The baby is growing. குழந்தை வளருகிறது. I mean, it does not say in one day she has become tall. ஒரே நாள்ல பெரிய பிள்ளை ஆயிரதில்ல, Slowly. கொஞ்சம் கொஞ்சமாக. Bible says வேதம் சொல்லுது, the house of Saul grew weaker. சவுல் வர வர பலவீனப்பட்டான். Amen. ஆமென். Don't worry, one day your enemy may not go down. கவலைப்படாதீங்க, ஒரே நாள்ல உங்களுடைய விரோதி போக மாட்டாங்க. Lord, I am praying, finish him in one night. ஆண்டவரே, ஒரே நாள் அவனை முடிச்சு கட்டிருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். Slowly he is growing weaker. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய சத்துரு பலவீனப்படுகிறார். Slowly things are changing. கொஞ்சம் கொஞ்சமா காரியம் மாறுகிறது. Slowly the house of Saul became weaker. கொஞ்சம் கொஞ்சமாக சவுலுடைய வீட்டார் பலவீனப்படுகிறார்கள். Slowly the house of David started to grow stronger. வர வர தாவீது பலக்கிறான். How many of you can say எத்தனை பேர் சொல்ல முடியும்? the growth is slow only, வளர்ச்சி மெதுவா தான் இருக்கு, but I am still standing here. ஆனாலும் இன்னும் நிலைத்து நிற்கிறேன். Still standing here. நான் நிலைத்து நிற்கிறேன். I did not reach my prime season. I did not reach what I wanted, எனக்கு தேவையானது அந்த உன்னதமான காலத்துக்குள் என்ன நான் போய் அடையல, but I am still standing faithfully for God. ஆனா ஆண்டவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன். Amen. ஆமென். Enemies will grow weaker. பிசாசானவன் மெதுவா பலவீனப்படுவான். Against David there comes many spears, many attacks. தாவீதுக்கு விரோதமா அநேக யுத்தங்கள் வந்தது, அநேக ஈட்டிகள் வந்தது. But every time God protected him. ஆனா ஒவ்வொரு முறையும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். Amen. Look at a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, he will protect you. அவர் உங்களை பாதுகாப்பார். Amen. Why do I say look at a neighbor and say? ஏன் உங்களை பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றோம்? I may not prophesy to everybody. I can't call everybody's name. எல்லாருடைய பேர் என்னால சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்ல முடியாது. But Bible says, வேதம் சொல்லுது, life and death is in your mouth. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் When you are இருக்கிறது. catching his hand, you are prophesying to him. நீங்க கரங்களை பிடிச்சு சொல்லும் பொழுது நீங்க தீர்க்கதரிசியா When you are மாறுவீங்க. prophesying to him, அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றீங்க. he will protect you. அவர் உங்களை பாதுகாப்பார். Protection in your life. பாதுகாப்பு உங்க வாழ்க்கையில இருக்கு. No sickness will come near your home. உங்களுடைய வீட்டுக்கு எந்த வாதையும் அணுகாது. Your enemy will grow weaker. உங்களுடைய சத்துரு வர வர பலவீனப்படுவான். You will grow mightier and mightier. நீங்களோ பலத்துக் கொண்டே இருப்பீர்கள். Amen. ஆமென். Bible says, வேதம் சொல்லுது, I just want to talk about 4 P's. 4 P என்ற ஆங்கில எழுத்திலிருந்து சில வார்த்தைகளை பேசி நான் கடந்து செல்கிறேன். In another 20 minutes we are going to finish it. 20 நிமிஷத்துல முடிச்சிருவோம். I mean, Bible says, வேதம் சொல்லுது, 3 months 3 மாதம் it was in Obed-Edom's house. ஓபேதேதோம் வீட்ல இருக்கிறது. After 3 months, 3 மாதத்திற்கு பின்பு when David took back, தாவீதை எடுத்துட்டு வரும்பொழுது he understood, அவன் blessing புரிஞ்சுக்கிட்டான், came, blessing came. ஆசீர்வாதம் வந்துருச்சு. And then he said, அவன் அதுக்கப்புறம் சொல்றான், give me back my glory. என்னுடைய மகிமையை மீண்டும் தாரும். How many of you can say, enemy, give me back? எத்தனை பேர் சொல்ல முடியும், பிசாசே என்னுடைய மகிமையை திருப்பி தா. Give me back. என்னிடத்துல பிடிக்கிறதை திருப்பி தா. I was afraid, but now give me back. அப்பொழுது நான் பயந்தேன், இப்ப நான் பயப்படல, எனக்கு திருப்பி தா. That's why Bible says, அதை தான் வேதம் சொல்லுகிறது, you will go to the camp of enemy and take what is yours. சத்துருக்களின் சேனை ஒரு சேனைக்குள் பாய்ந்து அவனுக்குள்ளதை எடுப்பீர்கள். You will go to the camps of enemy. சத்துருக்களின் பாளையத்திற்குள்ளே இறங்குவீர்கள். You will take what is yours. உங்களுக்குரியதை நீங்கள் பிடுங்கி வருவீர்கள். When the Israel people took all the gold, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா பொன்னையும் எடுத்துட்டு வரும் பொழுது, I thought, நான் நினைச்சேன் stealing. அவர்கள் எல்லாவற்றையும் திருடிட்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். I thought, நான் நினைச்சேன், that's why I understand. அப்பதான் நான் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டேன். The stealing is from blood only. அது திருடுறது அவங்க ரத்தத்திலேயே இருக்கு. Then I understood. அதுக்கப்புறம் நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். They did not steal, pastor. அவர்கள் திருடவில்லை. 400 years. அவர்கள் கொள்ளையிடவில்லை. 400 ஆண்டுகள் they worked there. அங்கே வேலை They did செய்திருக்கிறார்கள். not get anything. எதையும் வாங்கவில்லை. So God said, கர்த்தர் சொன்னார், 400 years all together I will give you. 400 ஆண்டுகள் நீ இழந்ததை மொத்தமா தர்றேன். 29 lakhs people catching gold and the children also catching gold. 29 லட்சம் ஜனங்களும் அவருடைய பிள்ளைகளும் தங்கத்தை சுமந்து You வருகிறார்கள். may ask, I have did good things to him, good things to them. I did not get anything in return. Don't worry. Don't expect something from him. God will give. Your generation and generation will catch what God gives in your life. நான் அவனுக்கு
அவனுக்கு நன்மை செய்தேன், இவனுக்கு நன்மை செய்தேன் என நன்மைக்கு ஈடா எனக்கு தீமை தான் வந்ததுன்னு நினைக்காதீங்க. அந்த மனுஷனால நன்மை செய்ய முடியாது. ஆனால் தீமை செய்கிறவரை கர்த்தர் கரத்திலிருந்து பொன்னும் வெள்ளியும் உங்களுக்கு வந்து சேரும். Amen. ஆமென். 400 years he worked. 400 ஆண்டுகள் ஜனங்கள் வேலை செய்தார்கள். God said, Aaron, கர்த்தர் சொன்னார், ஆரோன், they did not steal. அவர்கள் திருடவில்லை, They took what is theirs. அவர்கள் கொள்ளையிடவில்லை, அவர்களுக்கு உரியதை அவர்கள் எடுத்தார்கள். Amen. Look at your neighbor and say, பகல்ல பார்த்து சொல்லுங்க, take what is yours. உங்களுக்குரியதை எடுத்துக்கொள்ளுங்கள். Blessing is yours. ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. Revival is yours. எழுப்புதல் உங்களுக்குரியது. Elimeji Church revival is yours. ஏலேமேஜி சபை எழுப்புதல் உங்களுக்குரியது. Healing is yours. அற்புதம் உங்களுக்குரியது. Children is yours. பிள்ளைகள் உங்களுக்குரியவர்கள். Marriage is yours. திருமணம் உங்களுக்குரியது. Business is yours. தொழில் உங்களுக்குரியது. Enemy has kept it in his territory. பிசாசு அவனுடைய எல்லைகளுக்குள்ள இருக்கிறான். I will take what is mine. எனக்குரியதை நான் எடுத்துக்கொள்வேன். I mean, they took everything. யாத்திராகமம் 12:34-36 படி அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். Whatever they asked, king gave. எதையெல்லாம் அவர்கள் கேட்டார்களோ ராஜா கொடுத்தார். Amen. Amen. David took back his glory. அவர்கள் மகிமையை தாவீது மகிமையை மீண்டும் பெற்றுக்கொண்டார். If I was Obed-Edom, ஒருவேளை நான் ஓபேத்-ஏதோம் இருந்திருந்தா, I would have said, thank you God. நான் ஒன்னு சொல்லிருப்பேன், ஆண்டவரே நன்றி. 3 months 3 மாசம் heavenly life. அப்பா பரலோக வாழ்க்கை. Enough. Now you go also, don't need. I mean, for this 3 months I earned 30 years I can live. இந்த 3 மாசத்துல 30 வருஷத்துக்குரிய பணம் சம்பாதிச்சிட்டேன், இனி பெட்டி போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிருப்பேன். Amen. But what did Obed-Edom do? ஆனா ஓபேத்-ஏதோம் என்ன செய்தான்? He followed the glory. அவன் அந்த உடன்படிக்கை பெட்டியை பின்தொடர்ந்து வந்தான். Amen. Followed the glory. கர்த்தருடைய மகிமையை பின்தொடர்ந்து வருகிறான். 1 Chronicles 16:38 says, 1 நாளாகமம் 6:38 சொல்லுகிறது, he and his generation were gatekeepers in the temple of Solomon. கர்த்தர் சாலமோனுடைய ஆலயத்திலே அவனும் அவனுடைய சந்ததியும் வாசல் காவற்காரர்களா இருக்கிறார்கள். He said, you take the glory, அவர் சொல்லுங்க, நீ மகிமை எடுத்தியா, I will follow the glory. நான் அந்த மகிமையை பின்தொடருவேன். He did not follow David. தாவீதை பின்தொடரல. If he would have followed David, ஒருவேளை தாவீதை பின்தொடர்ந்திருக்கலாம். after David death he would have gone. தாவீதுடைய மரணத்திற்கு அப்புறம் அவன் போயிருக்க முடியும். But after David death, ஆனா தாவீதுடைய மரணத்திற்கு in பின்பு Solomon's temple, சாலமோனுடைய ஆலயத்துல still he is a gatekeeper. அவன் இன்னும் காவற் காக்கிறவனா இருக்கிறார். Amen. Can you say I am a glory follower? எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் மகிமையை பின்தொடருகிறவன்? I am not in this church because sound system is good. சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால நான் இந்த சபையில இல்ல. I am not in this church because there are good lights. நல்ல வெளிச்சம் இருக்கிறதுனால இந்த சபையில நான் இல்ல. I am not in this church because there are more people. அநேக ஜனங்கள் இருக்கிறதுனால இந்த சபைக்கு நான் வரல. I am not in this church because pastor is Korban Singh. பாஸ்டர் குர்பான் சிங்குக்காக இந்த சபைக்கு வரல. I am here behind the glory. நான் மகிமையை தேடி வந்திருக்கிறேன். I am here because there is a glory here. இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை இருக்கிறதுனால நான் வந்திருக்கிறேன். Wherever the glory go, I will be there. எங்கல மகிமை போகிறது அங்க நான் இருப்பேன். If the glory is not there, Aaron is not there. மகிமை இல்லாட்டி அங்க ஆரோன் இல்ல. I follow glory. நான் மகிமையை பின்பற்றுகிறவன். I don't follow money, I follow the glory of God. பணத்தை பின்பற்றுகிறவன் அல்ல, தேவனுடைய மகிமையை I பின்பற்றுகிறவன். don't follow the ambience, I follow the glory of God. இந்த பார்க்கிற அழகை பின்பற்றுகிறவன் அல்ல, நான் கர்த்தருடைய மகிமையை பின்பற்றுகிறவன். Amen. ஆமென். Are you here for glory? மகிமைக்காக எங்க இருக்கிறீங்களா? You are at the right place. சரியான இடத்துல இருக்கிறீங்க. Amen. First P, what I just want to say. நான் சொல்ல வேண்டிய முதல் பி, Amen. What David had. தாவீது என்ன வைத்திருந்தான்? Amen. David, God said, David, கர்த்தர் சொல்லுகிற, தாவீதே, for this task, இந்த வேளைக்காக you need power. உனக்கு வல்லமை தேவை. First P is power. முதலாவது பி, பவர், வல்லமை. Look at a neighbor and say power. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பவர். The way you say power, there is no power only. நீங்க பவர்னு சொல்றத பார்த்தா பவர் போன மாதிரி இருக்குது. 1 2 3, let's shout to the Lord. 1 2 3 சொல்லும் பொழுது நல்ல சத்தமா பவர்னு சொல்லணும். 1 2 பவர். 1 2 3 பவர். Now there is some power. இப்பதான் கரண்ட் வந்திருக்குது. I mean, power is something blessed. இந்த வல்லமை என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம். I mean, once a police cop came. ஒரு போலீஸ் அதிகாரி வருகிறார். I mean, came to one of my father's friends home. எங்க அப்பாவுடைய நண்பர் வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரர் வருகிறார். There are two kind of powers. ரெண்டு விதமான வல்லமை இருக்கு. Authority அதிகாரம், and authoritative power, dynamite power. அதிகார வல்லமை, இன்னொன்னு செயல்படுத்துகிற வல்லமை. Amen. Amen. First the cop knocked the door. முதல்ல போலீஸ்காரங்க கதவை தட்டினாங்க. My father's friend opened. எங்க அப்பாவுடைய நண்பர் திறந்தார். He showed the badge. ஒரு பேட்ஜை காண்பிச்சார். My father said, yes sir. உடனே எங்க அப்பாவுடைய நண்பர் ஓகே ன்னு சொன்னார். When badge showed the authority. இந்த பேட்ஜ் வந்து ஒரு அதிகாரத்தை குறிக்கிறது. He said something. அவர் ஏதோ ஒரு காரியத்தை சொன்னார். Father's friend went to close the door. ஏதோ சொன்ன உடனே எங்க அப்பாவுடைய நண்பர் உடனே கதவை அடைக்க போனார். Slowly he took his shirt up. மெதுவா அவருடைய ஷர்ட்டை தூக்கினார். See down. கீழ பார். Gun is there. துப்பாக்கி இருக்கு. If authority does not work,
ஒருவேளை அதிகாரம் வேலை செய்யலனா, I have dynamite with me. செயல்படுத்துகிற அதிகாரம் எனக்கு இருக்கிறது. Batch does not work. என்னுடைய பேட்ச் வேலை செய்யல, Gun is there. துப்பாக்கி இருக்கு. I mean, two type of power you have. ரெண்டு விதமான வல்லமை. Authority power அதிகாரப்பூர்வமான வல்லமை and dynamite power. செயல்படுத்துகிற வல்லமை. What is authority power? அதிகாரப்பூர்வமான வல்லமைனா என்ன? The batch is Jesus Christ. அந்த பேட்ச் தான் இயேசு கிறிஸ்து. Amen. If you show this batch, every doors will be open for you. இந்த அடையாள அட்டையை காண்பிச்சீங்கன்னா எல்லா வாசலும் திறக்கும். Amen. That's what Peter said. அதை தான் பேதுரு சொல்லுகிறார். In the name, Peter said to the crippled man. அந்த முடவனை பார்த்து பேதுரு என்ன சொல்லுகிறான்? What did he say? அவன் என்ன சொல்லுகிறான்? I don't have. என்னிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை. Hey, this same Peter asked Jesus. இதே பேதுரு தான் இயேசுவை கேட்டான். I'm following you. நான் உங்களை பின்பற்றுகிறேன். I left my house. என்னோட வீட்டை விட்டுட்டு வந்தேன். Left my family. என் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன். What will I get? நான் என்ன பெற்றுக்கொள்வேன்? Amen. Same Peter is telling. அதே பேதுரு சொல்றாரு. I don't have gold and silver. என்னிடத்துல வெள்ளியும் பொன்னும் இல்லை. But I have one name. எனக்கு ஒரு நாமம் உண்டு. The name above all names. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம். What's his name? அவருடைய நாமம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. Your power, your authority is Jesus. உங்களுடைய அதிகாரமே இயேசுதான். He said, I don't have gold and silver. என்னிடத்துல பொன்னு வெள்ளியும் இல்ல. But in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Amen. Get up. எழுந்து நட. Amen. Did he get up? எழுந்து நடந்தானா? Next Bible says. 8வது வசனம் சொல்லுகிறது. He hold her hand. வலது கரத்தை பிடித்தான். அவன் தூக்கி விட்டான். He said, if you don't get up, நீ எழும்பலனா நான் உன்னை தூக்கி எழுப்பி விட்டேன். I have dynamite. I have Holy Spirit. என்கிட்ட ஆற்றல் மிக்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Amen. This season not only normal power, authoritative power, dynamite power. இந்த காலத்துல எனக்குள்ள இருக்கிற வல்லமை சாதாரண வல்லமை இல்ல, அதிகாரப்பூர்வமான வல்லமை, ஆற்றல் மிக்க வல்லமை. Do you know what is the greatest power? பெரிய வல்லமை என்ன தெரியுமா? Prophecy is the greatest power. தீர்க்கதரிசனம் தான் வல்லமையா? Healing is power. சுகமளிக்கிறதா உள்ளதிலே பெரிய வல்லமையா? Which is the greatest power? எது பெரிய வல்லமை? One of the gifts of Holy Spirit is speaking in tongues. ஆண்டவர் கொடுத்த வரங்களில் ஒன்று அந்நிய பாஷையில பேசுவது. Look at a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Speaking in tongues is your power. அந்நிய பாஷை பேசுவது தான் உன்னுடைய வல்லமை. Amen. How do you say it, Aaron? எப்படி சொல்றீங்க ஆரோன்? Acts chapter 1:8. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 சொல்லுங்க. When Holy Spirit come, you will receive power. பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் Acts chapter 2. இரண்டாவது அதிகாரம். Holy Spirit came. பரிசுத்த ஆவி இறங்கினார். Did they receive power? வல்லமையை பலத்தை பெற்றார்களா? Did they receive prophecy? தீர்க்கதரிசனம் பெற்றார்களா? Did they receive healing? சுகத்தை பெற்றார்களா? They received tongues. அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள். In other words, இன்னும் தெளிவா சொல்லணும்னா, your tongue is your power. உங்களுடைய நாவு அந்நிய பாஷையை When you feel low, you open your mouth and speak in tongues, power will come out of your life. பல சோர்ந்து போயிருக்கீங்களா? அந்நிய பாஷை பேச பேச வல்லமை அதிகரிக்கும். I mean, if you feel low any time of your day, உங்களுடைய வாழ்க்கையில உங்க நாள்ல என்னைக்கு சோர்வா இருக்கீங்களா? 30 minutes close the door and speak in tongues. 30 நிமிஷம் கதவை அடைச்சு அந்நிய பாஷை பேசுங்க. You will come back with power. நீங்கள் வல்லமையோடு திரும்பி வருவீர்கள். Are you ready to release the power? நீங்க அந்த வல்லமையை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கீங்களா? 30 seconds. 30 நொடிகள். Yes, let's together speak in tongues. எல்லாரும் சேர்ந்து அந்நிய பாஷைகளில பேசுவோம். I don't know what people will say. ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. You and God. நீங்களும் தேவனும் Open your mouth and release the power. உங்க வாய்களை திறந்து உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை வெளியில கொண்டு வாங்க. 30 seconds. 30 நொடிகள். Just speak in tongues. ஆவியில நிரம்பி LMG church, there is a power coming out of your life. LMG சபையே உங்களுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. Re she de re ga da. காபாகா டேகே Maka de re ge. நோ ரோபடா கடா தீடமோ. Raka da ba. லாகா டேகா மகரக Me de re ge de re le. Yes. Raise your voice, speak in tongues. சத்தமாய் கம்பீர சத்தத்தோடு. Amen. Speak in tongues. When you speak in tongues, healings are happening in your body. அந்நிய பாஷை பேச பேச சரீரத்துல சுகம் உண்டாகுது. Your ministry season is changing. உங்கள் ஊழியம் காலங்கள் மாறுகிறது. Your power is hidden inside you. உங்களுக்குள்ளே உங்க வல்லமை மறைந்திருக்கிறது. Nobody can take your power. உங்கள் வல்லமை யாரால எடுக்க முடியாது. If you're watching me online, start to speak in tongues. என்னை நேரலையில பார்க்கிறீர்களா? அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்கள். Raise your voice, bring out the power. வாய்களை திறந்து வல்லமையை வெளியே கொண்டு வாருங்கள். In the name of Jesus, இயேசுவின் I நாமத்தில் declare a new power in this church. இந்த சபையில புதிய வல்லமையை I பேசுகிறேன். declare a new power in this ஒரு place. புதிய வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். Amen. Filled with power. வல்லமையினால நிரப்பப்பட்டு When you go out of this place, நடந்துட்டு போகும் பொழுது look at a neighbor and look at,
Look at a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you will receive power. நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். Amen. Not from above, மேல இருந்தல்ல, from inside you. உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை First பெற்றுக்கொள்ளுங்கள். P was power. God said, David, you need power. முதலாவது எடுத்து ஆண்டவர் சொன்ன, தாவீதே உனக்கு வல்லமை தேவை. Amen. ஆமென். For everything, power is not an answer. எல்லாவற்றிற்கும் வல்லமை பதில் அல்ல. When you have power, உங்ககிட்ட வல்லமை பலன் இருந்துச்சுன்னா, you need the second P, இரண்டாவது பி உங்களுக்கு தேவை, patience. பொறுமை. Look at a neighbor and say, have patience. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொறுமையாரு. Patience. பொறுமையா. Don't disturb me. என்ன தொந்தரவு பண்ணாத. Patience. பொறுமையா. If you can look at him and politely, if you can say, அவங்கள பார்த்து பொறுமையா உங்களால சொல்ல முடியும்னா, can you say politely, அமைதியா சொல்ல முடியும். shut up. வாயை மூடு. This season, please shut up. இந்த காலத்துல வாயை மூடுன்னு சொல்லுங்க. Enough. This is about me and God. சொல்லுங்க, எனக்கும் ஆண்டவருக்கு உரியல நீ தலையிடாத. Heard your voice and fed up. உன் வார்த்தையை சத்தத்தை கேட்டு கேட்டு நான் சோர்ந்து போயிட்டேன். Be patient. பொறுமையாரு. God said, David, this won't work out easily. கர்த்தர் சொன்ன, தாவீதே இது அவ்வளவு சுலபமா முடியாது. You need patience. உனக்கு பொறுமை தேவை. One of the greatest advice my mom gave me. எங்க அம்மா எனக்கு சொன்ன ஒரு நல்ல அறிவுரை. I mean, not my dad. எங்க அப்பா இல்ல, my mom. எங்க அம்மா சொன்ன For அறிவுரை. every mothers, I thank God. எல்லா அம்மாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Every stage, I only say about my dad. எல்லா மேடையில எங்க அப்பா குறித்து தான் சொல்லுவேன். But I say my mom also has played a great role in my life. என் வாழ்க்கையில எங்க அம்மாவும் ஒரு பெரிய பகுதியை எடுத்திருக்கிறார்கள். If my mom would have never prayed, if my mom would have never stood, I would have never been எங்க here. அம்மா ஜெபிக்காம எங்க அம்மா எனக்காக நிக்காம இருந்தா நாங்க இல்ல. So every mothers here, எல்லா தாய்மார்களே, you are playing a greatest role in your உங்க children's life. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு நீங்க எடுத்திருக்கீங்க. Amen. ஆமென். Yes. Amen. Can you clap your hands for your mothers? நல்ல தாய்மார்களுக்காக கையை தட்டி. Amen. Yes. Once in COVID time, கொரோனா நாட்கள், when I say mothers, clap is coming automatically. தாய்மார் சொன்னனே சொல்லாமலே கை தட்டு வருது. Claps are not finishing only. கை தட்ட நிக்க மாட்டேங்குது. Amen. Very good. Amen. ஆமென். When COVID time, இந்த கொரோனா நாட்கள்ல, Amen, my dad is not that gadget friendly, எங்க அப்பா வந்து இந்த போனை யூஸ் பண்ற ஆள் கிடையாது. but he's a good chef. அவர் நல்ல ஒரு சமையல்காரர். He has worked in Taj. அவர் தாஜ் ஹோட்டல்ல வேலை He has பார்த்திருக்கிறார். worked in Kuwait. குவைத் தேசத்துல வேலை பார்த்திருக்கிறார். So 2019-20, 2019-20ல he ordered a chicken. எங்க அப்பா ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணார். He wanted 250 grams, அவருக்கு 1/4 கிலோ தேவை. but by mistake 1 kg went. தெரியாம 1 கிலோ ஆர்டர் பண்ணிட்டார். I mean, the speciality of my dad is, எங்க அப்பாவுடைய விசேஷத்த தன்மை என்ன தெரியுமா? if he cook, அவர் சமைச்சார்னா he will eat and he will sleep. அவரே சாப்பிட்டு தூங்கிடுவார். I mean, he won't ask whether you want or உனக்கு not. வேணுமா வேண்டாமான்னு கூட கேட்க மாட்டார். Amen. Amen. I mean, if you have that speciality, அப்படிப்பட்ட விசேஷத்த கணவர் இருக்கிறாங்களா? please change it. அத மாத்திருங்க. Amen. So 250 grams 1/4 கிலோ he ate. அவர் சாப்பிட்டார். I mean, the rest 750. மீதி 3/4 கிலோ இருக்கு. Tied it in a plastic cover. நல்ல பிளாஸ்டிக் கவர்ல சுத்தி. We have an orphanage of 25 orphan நாங்க child. வந்து ஒரு 25 அனாதை பிள்ளைகளை வளர்க்கிற ஆர்ஃபன் நடத்துகிறோம். So we have a refrigerator. சோ எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீசர் இருக்கு. Put it in the freezer. அதுக்குள்ள ஃப்ரீசர்ல போட்டோம். 2 days he forgot. 2 நாள் எங்க அப்பா சிக்கனை மறந்துட்டார். Amen. ஆமென். Sometimes he forget about his children's, but no worries. சில நேரத்துல நம்ம பிள்ளைகளை குறித்து மறந்துறோம். கவலை இல்ல. Amen. So he forgot about the chicken. சிக்கனை மறந்துட்டார். Amen. After 2 days, 2 நாள் கழிச்சு he saw the plastic cover is stick with the 2 நாள் கழிச்சு ஃப்ரீசரை திறந்தா பிளாஸ்டிக் கவர் ஒரு ஐஸ் கட்டியை போல மாறி ஒட்டிக்கிச்சு. so hard. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. He said, I want the chicken. அவர் சொன்ன, எனக்கு அந்த சிக்கன் வேணும். I mean, 25 minutes he's doing 25 நிமிஷம் ஆட்டுன்னு ஆட்டுறார். turning on switch, turning off switch. ஃப்ரிட்ஜ் ஆன் பண்றாரு, ஆஃப் பண்றாரு. I came slowly and I asked, நான் மெதுவா அப்பா பக்கத்துல வந்து do கேட்டேன், you want my help? அப்பா உதவி செய்யணுமா? Like every father, எல்லா அப்பா சொல்றது போல don't teach your father. உங்க அப்பாக்கு பாடம் கத்து கொடுக்காத. I know. எனக்கு என்ன செய்யணும் If தெரியும். I want, I will call you. எனக்கு தேவைன்னா நான் உன்னை கூப்பிடுறேன். Still there is power. இன்னும் வல்லமை இருக்கு. I mean, I thought, okay. சரிங்கப்பா. After 10 more minutes, 10 நிமிஷம் கழிச்சு he understood. அவர் புரிந்து கொண்டார். He is 47 years old. அவர் 47 வயது. I mean, 49 years old. 49 வயது. He needs a young boy's help. ஒரு இளம் வாலிபனுடைய உதவி தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டார். He called Aaron. ஆரோன்னு கூப்பிட்டார். I was also so happy. எனக்கு பயங்கர சந்தோஷம். Went with happy. சந்தோஷமா போனேன். Tried with daddy for 30 minutes. அப்பாவோட சேர்ந்து நான் 30 நிமிஷம் போராடினேன். I said, Daddy, நான் சொன்னேன், leave the chicken. வர மாட்டேங்குது, விட்டுருங்க. We'll order a new chicken. புது சிக்கன் ஆர்டர் பண்ணிக்கலாம். Amen. ஆமென். I went away. நான் வெளியில போயிட்டேன். Daddy went and அப்பா slept. போய் தூங்கிட்டாரு. After sleeping 2 hours again he's back. 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி தூங்கி எந்திரிச்சு He வரார். said, அவர் சொன்னார், chicken should come or I should go. நான் வெளியில போனலடி சிக்கன் வெளியில வரணும். This chicken I should eat today. இன்னைக்கு அந்த சிக்கனை சாப்பிடணும். Went to the storeroom. கடைக்கு போனார். சாரி, ஸ்டோர் ரூம் போனார். I thought, okay, he's fed up.
அவர் ஏதோ நினைச்சிட்டு ஸ்டோர் ரூம் போறான்னு நினைச்சேன். I mean, he's coming with a hammer. சுத்தியலோட வராருங்க. Today I should break it. இன்னைக்கு அந்த சிக்கனை வெளிய எடுக்க விட மாட்டேன். I said, fridge will go. நான் சொன்னேன், அப்பா ஃப்ரிட்ஜ் போயிடும். I went, fridge let it go, chicken should come out. அவர் சொல்ல ஃப்ரிட்ஜ் போனாலும் பரவாயில்லை, இந்த சிக்கன் இன்னைக்கு வெளிய வர. My mom was watching all this drama. இந்த நாடகத்தை எல்லாம் எங்க அம்மா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. She said, wait. அம்மா சொன்னாங்க, இருங்க. 30 minutes, 40 minutes you give me, I will bring out the chicken. ஒரு 30 நிமிஷம் எனக்கு கூட நான் சிக்கனை வெளிய கொண்டு வரேன். Daddy said, what? Powerful people only cannot do it. நான் எவ்வளவு வல்லமையான நீ என்ன பலவீனமான பாண்ட என்ன செஞ்சற போறேன்? I mean, she took a jug of water. ஒரு ஜாடியில தண்ணீர் எடுத்தார்கள். சிக்கனை சுத்தி ஊத்த ஆரம்பிச்சாங்க. ஊத்துனாங்க. 10 minutes. 10 நிமிஷம் ஊத்துனாங்க. 20 minutes. 20 நிமிஷம் ஊத்துனாங்க. 25 minutes. 25 நிமிஷம் ஊத்துனாங்க. Ice started to melt down. எல்லா ஐஸும் உருக ஆரம்பிச்சது. Chicken started to come up. சிக்கன் வெளிய வர ஆரம்பிச்சது. My mom said, எங்க அம்மா சொன்னாங்க, for some blessings, சில ஆசீர்வாதத்திற்கு you don't need power. உங்களுக்கு வல்லமை தேவையில்ல. You need patience. பொறுமை தான் தேவை. You need patience. பலன் அல்ல, பொறுமை தான் தேவை. Patience to stand and put. நீங்க நிற்பதற்கு பொறுமை. Patience to praise God. தேவனை துதிப்பதற்கு பொறுமை. Patience to pray until it comes up. வருகிற வரைக்கும் ஜெபிப்பதில பொறுமை. Patience to stand still in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் நிலைத்து நிற்பதற்கு பொறுமை. Patience to cry in front of the Lord. தேவனுக்கு முன்பாக அழுவதற்கு பொறுமை. Not run away, but God does not do. Patiently stand and say, I will wait upon my Savior. கர்த்தர் எனக்கு செய்யவில்லை என்று ஓடி போயிராதீங்க. பொறுமையாய் காத்திருங்கள். நிச்சயம் ஒரு நாள் என் மீட்பர் எனக்கு உதவி செய்வார். That's what Job said, I will see the resurrection, my resurrector, my redeemer liveth. அதைதான் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். Elemeji church, எலிமெஜி சபையே, what do you need for this season? இந்த காலத்திற்கு என்ன தேவை? Power. பலன். Second thing, பொறுமை. Patience. Can you say a little louder? Patience. சத்தமா தான் சொல்லுங்க. நீங்களே சிக்கனை போல ஒட்டிக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க. 1 2 3. Power. Patience. Amen. Amen. David had power. தாவீதுக்கு வல்லமை இருந்தது. David had patience. தாவீதுக்கு பொறுமை இருந்தது. The third P, மூன்றாவது பி, praise. துதி. Amen. ஆமென். When you have power, உங்களுக்கு வல்லமை இருக்கும், when you have patience, பொறுமை இருக்கும், praise can do anything. துதி எதையும் செய்ய முடியும். With patience they walked around the wall. எரிகோ கோட்டையை சுற்றில பொறுமையோடு நடந்தார்கள். At the right time they opened their praise. சரியான நேரத்தில் அவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரித்தார்கள். Wall. செவர் உடைந்து விழுந்தது. Are you ready to praise God? எத்தனை பேர் தேவனை துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? One special thing what I love about David is, நான் தாவீது குறித்து விரும்புற ஒரு காரியம் என்னன்னா, David is a man of praise. தாவீது துதிக்கிற மனுஷன். Do you know why he is a man of praise? ஏன் அவன் துதிக்கிற மனுஷன் தெரியுமா? He has a good heart. அவனுக்கு நல்ல இருதயம் இருந்தது. In this season, இந்த காலத்துல God always does not need anointed people. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களையே எப்பொழுதும் அவர் நோக்கி கொண்டிருப்பதோ எதிர்பார்ப்பதோ அல்ல. God does not want great prophets. பெரிய பெரிய தீர்க்கதரிசிகளையே அவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பதல்ல. He want people with good heart. நல்ல இருதயம் உடையவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். How many of you can say, எத்தனை பேர் சொல்ல முடியும்? prepare my heart. என்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். Prepare my heart. என் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். Thank you for choosing me. என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி. How many of you can say, God has chosen me? எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். There were many people. அநேக ஜனங்கள் உண்டு. Amen. Really, there were many people. அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். Every time, ஒவ்வொரு முறையும் when I read the book of Jacob, the Joseph, life story of Joseph, யோசேப்பினுடைய வாழ்க்கையை வாசிக்கும் பொழுது I think myself, எனக்கு நானே யோசித்துக் கொள்வேன். was the brother angry against Joseph or father? அப்பா மேல கோபமா அல்லது யோசேப்பினுடைய சகோதரர்களுக்கு யோசேப்பு மேல கோபமா? யார் மேல அவங்களுக்கு கோபம்? யோசேப்பு மேல கோபமா இல்ல யாக்கோபு மேல கோபமா? Father only. யாக்கோபு மேல தான் உங்களுக்கு கோபம். Why? ஏன்? When we 11 are here, 11 பேர் இங்க உங்க முன்னாடி நிக்கிறோம். எங்களை விட்டுட்டு யோசேப்புக்கு போய் பலவரை நங்கி கொடுக்குறீங்களே. What special is there? அவன் கிட்ட என்னங்க அப்படி விசேஷம் இருக்கு? We 11 are same na? நாங்க 11 பேர் உங்க பிள்ளை தானே. 11 are boys na? 11 பேர் உங்க பிள்ளை தானே. 11 are powerful na? 11 பேர் பலன் உள்ளவங்க தானே. Why special on Joseph? ஏன் யோசேப்புக்கு மாத்திரம் விசேஷம்? How many of you can, sometimes God has given me something special? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சில நேரத்துல எனக்கு மாத்திரம் ஆண்டவர் விசேஷித்தமானதை கொடுக்கிறார். Do you know why they are angry? ஏன் கோபம் தெரியுமா? According to Old Testament, பழைய ஏற்பாட்டின்படி all blessings should go to the elder son. சேஷ்ட புத்திரனுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும் போகணும். That's what Joseph also did. அதேதான் யோசேப்பு செய்றான். Keep your right hand on Manasseh. யாக்கோபுக்கு முன்னாடி வந்து சொல்ற உங்களுடைய வலது கையை மனாசே மேல வையும். The right hand always should be on elder one. வலது கை எப்பொழுதும் மூத்தவன் மேல தான் இருக்கணும். I mean, they are telling elder is Reuben. அவங்க சொல்றாங்க இல்ல யாக்கோபுனுடைய மூத்த பையன் ரூபன்.
The coat should go on Reuben. பலவரன் அங்கி ரூபனுக்கு தான் போகணும். Why did it not go on Reuben? ஏன் ரூபன் கிட்ட போகல? Leave Reuben. ரூபனை விடுங்க. Amen. Leave Reuben. ரூபனை விடுங்க. At least it should have gone Judah. யூதாவுக்கு நாச்சு போயிருக்கணும்ல. Judah is powerful, na? யூதா வல்லமை உள்ளவன். Judah is a son of praise. அவன் ஜூடா துதிக்கிறவன். Judah is a lion tribe. ஜூடா யூதாவின் ராஜசிங்கம் அவன். Judah is powerful. யூதா வல்லமை உடையவன். Why did not go on Judah? ஏன் அந்த பலவரன் அங்கி யூதாவுக்கு போகல? Okay, leave Judah. யூதாவை விடுங்கங்க. At least Levi. லேவிக்கு நாச்சு போயிருக்கலாம்ல. You said I am the portion of Levi. நீங்க தான லேவிக்கு நான் பங்குன்னு சொன்னீங்க. You said Levi, I am your God. நான் உன்னுடைய தேவன்னு சொன்னீங்களே. Levi it should go na. லேவிக்கு நாச்சு போயிருக்கலாமே. Okay, leave Levi. லேவியை விடுங்க. The last செல்லக்குட்டி பெஞ்சமின். செல்லக்குட்டி கடக்குட்டி பெஞ்சமினுக்கு Pampered child. பாதுகாக்கப்பட்ட கொஞ்சின ஒரு பிள்ளை. For this child only your wife gave life. இந்த ஒரு பிள்ளைக்காக தான் உங்க மனைவி இறந்து போனா. This child the court should go. இந்த பிள்ளைக்கு நாச்சு பலவரன் அங்கி. When all are here, எல்லாரும் இங்க இருக்கிறோம். Why யோசேப்புக்கு மாத்திரம் கொடுத்துட்டீங்களேப்பா. how many of you can say எத்தனை பேர் சொல்ல முடியும்? I was not worthy of this? இதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. He chose me for this. அவர் என்னை இதற்காக தெரிந்து கொண்டார். There were many more people worthy. இந்த உலகத்துல எத்தனை பேர் தகுதி உள்ளவர்களா இருக்காங்க? Amen. There were many more people worthy. இந்த உலகத்துல எத்தனை பேர் தகுதி உள்ளவங்களா இருக்காங்க? Many more people prayerful than me. என்னை விட அதிகமா ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். Many more people powerful than me. என்னை விட அதிகமான வல்லமையுள்ளவர்கள் இருக்கிறாங்க. Many more people who are talented than me. என்னை விட அதிக தாளந்துள்ளவர்கள் இருக்கிறார்கள். But he chose me. ஆனா என்னை தெரிந்து கொண்டார். How many of you can say எத்தனை பேர் சொல்ல முடியும்? he chose me? அவர் என்னை தெரிந்து கொண்டார். For this ministry he chose me. இந்த ஊழியத்திற்கு அவர் என்னை தெரிந்து கொண்டார். He chose me. அவர் என்னை தெரிந்து கொண்டார். Amen brother. Amen. To choose one, ஒருவனை தெரிந்து கொள்ள he rejected the 11. அவன் 11 பேரை புறக்கணித்தான். I mean whenever I stand on the bridge எப்பலாம் stage, நான் மேடை நிக்கிறேனோ I say நான் சொல்லுவேன், to make me on the stage, என்னை நிற்க வைப்பதற்காக how many did you reject? எத்தனை பேரை நீங்க புறக்கணிச்சீங்க? How many did you say no to give chance for Aaron? எத்தனை பேருக்கு ஆரோனுக்கு நான் வாய்ப்பு கொடுப்பதற்காக உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க? To put coat on Joseph, how many did you say no? யோசேப்பு மேல அந்த பலவரனை அங்கே போடுவதற்கு எத்தனை பேரை வேண்டாம்னு In சொன்னீங்க? this Madurai there are lakhs of people. இந்த மதுரையில லட்சக்கணக்கான ஜனங்கள் But இருக்காங்க. exactly the coat came in your life. ஆனா உங்க வாழ்க்கையில இந்த பலவரன் அங்கே வந்தது. Exactly salvation came in your life. சரியா ரட்சிப்பு உங்க வீட்டுக்கு வந்தது. To select you. உங்களை தெரிந்து கொள்ள He rejected many. அநேகரை அவர் புறக்கணித்தார். When you open your mouth and say thank you Father, அதற்காக நன்றி சொல்லுவீங்களா? I don't have anything to say. எதை எனக்கு சொல்ல வார்த்தை இல்ல. உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. Yes Jesus. உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி. Amen. ஆமென். He has chosen you. அவர்களை தெரிந்து கொண்டார். He has chosen you. அவர்களை தெரிந்து கொண்டார். நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. Can you thank God? நீர் இல்லாமல் நான் இல்லையே. Thank you for choosing me. நீ சொல்லாமல் Thank you for putting the coat in my life. என் வாழ்க்கையில Again, நீர் இல்லாமல் நீர் இல்லாமல் நான் இல்லையே. நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம்தான் எனக்கு One last time, உங்க முகவரி. பிரசன்னம். உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. I'm just coming to the end of my sermon. இந்த செய்தியின் கடைசி பகுதிக்கு நான் வருகிறேன். Power, வல்லமை, பொறுமை, துதி, with this all three, இந்த மூன்றுமே you have to have a good heart too. இதற்கு நல்ல இருதயம் வேணும். Amen. ஆமென். A heart to forgive. மன்னிக்கிற இருதயம். Amen. Then I understood why God selected Joseph. அதற்கு அப்புறம் தான் நான் ஏன் ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டார்னு புரிஞ்சுக்கிட்டேன். When his brothers came, அவனுடைய சகோதரர்கள் வரும் பொழுது Amen. Joseph did not cry in the pit. யோசேப்பு குழியில தள்ளும் பொழுது கூட அழுகலங்க. Joseph did not cry in Potiphar's house. போர்த்திபார் மனைவி வீட்டுல குற்றப்படுத்தப்பட்ட போது கூட அழுகலங்க. Joseph did not cry in the jail.
சிறைச்சாலையில யோசேப்பு அழுகல. Joseph did not cry when people forgot him. அவனை மறந்த பொழுது அவன் அழுகவில்லை. Do you know first time when did Joseph cry according to Bible? வேதத்தின்படி எப்பொழுது அவன் முதலாவதாக அழுதான் தெரியுமா? அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக. If I was Joseph, நான் ஒருவேளை யோசேப்பா இருந்திருந்தா, when they would have bowed down, அவர்கள் குனியும் பொழுது I would have cut off their head. அவங்க தலையை துண்டா வெட்டி இருப்பேன். They waited for me to die. என்னை சாகும்படி அவர்கள் விரும்பினார்களே. Finish them off. அவர்களை முடிச்சிருங்க. Joseph said, யோசேப்பு சொன்னான், come on, amen, come on. என்கிட்ட வாங்க. Amen. He started to cry. அவன் அழுக ஆரம்பித்தான். Then I understood அவன் புரிந்து கொண்டான். what Judah did not have, யூதா கிட்ட இல்லாத ஒன்று, what Levi did not have, லேவி கிட்ட இல்லாதது ஒன்று, what Reuben did not have, ரூபன் கிட்ட இல்லாதது ஒன்று, what Benjamin did not have. பென்யாமின் கிட்ட இல்லாதது ஒன்று. Joseph had a good heart. யோசேப்புக்கு நல்ல இருதயம் இருந்தது. Joseph had a good heart. யோசேப்புக்கு நல்ல இருதயம் இருந்தது. I prophetically prophesy a good heart in your life. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு நல்ல இருதயம் உண்டாவதாக. Amen. ஆமென். Look at a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, be good hearted. நல்ல இருதயம் உடையவங்களா இருங்க. Amen. I asked God, why is this Joseph crying? நான் கேட்டேன், ஆண்டவரே ஏன் இந்த யோசேப்பு அழுகிறான்? In my life also there are many Joseph who are blessed. எங்க வாழ்க்கையில கூட अनेक ஆசீர்வதிக்கப்பட்ட யோசேப்புகள் இருக்கிறார்கள். Amen. Amen. Why is this Joseph crying? ஏன் இந்த யோசேப்பு அழுகிறான்? Amen. God said, Aaron, you think like Joseph. ஆரோன், நீ யோசேப்பை போல யோசிச்சு பார். For this one dream, இந்த ஒரு சொப்பனத்துக்கு he left his home. அவனுடைய வீட்டை விட்டுட்டு வந்தான். For this one dream, இந்த ஒரு சொப்பனத்துக்காக he had to go through jail. அவன் சிறைச்சாலைக்கு போகணும். For this one dream, இந்த ஒரு சொப்பனத்திற்கு people called dreamer, mad guy. சொப்பனக்காரன், பைத்தியக்காரனை கூப்பிட்டாங்க. For this one dream, இந்த ஒரு சொப்பனத்துக்காக how many years of loneliness. எத்தனை ஆண்டுகள் தனிமையா இருந்தான். Now when the dream came true, இப்போ சொப்பனம் நிறைவேறும் பொழுது he did not have anything to say. அவன் சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. He said, அவன் சொன்னா, நன்றி நன்றி நன்றி, Yes. உமக்கு நன்றி நன்றி நன்றி. God said, that's why Joseph is crying. அதனாலதான் யோசேப்பு அழுகிறான். He is seeing his dream coming true. அவனுடைய சொப்பனம் நிறைவேறுகிறதை பார்க்கிறான். When these 3 P's are there in your life, இந்த 3 P உங்க வாழ்க்கையில இருந்தா, the 4th P will come. உங்களுடைய வாழ்க்கையில 4வது P வரும். Pace. வேகம். Pace. வேகம். I mean, you will keep on, you will move on fastly. நீங்கள் வேகமாய் செயல்படுவீர்கள். Bible says, வேதம் சொல்லுகிறது, every 6 paces, every 6 steps, ஒவ்வொரு 6 அடிகளுக்கும், every 6 paces, ஒவ்வொரு 6 அடிகளுக்கும் he started to praise God. அவன் துதிக்க ஆரம்பிக்கிறான். I mean, this 4th P இந்த 4வது P is pace. வேகம். I mean, paces, வேகங்கள், steps, அதிவேகம், அடிகள், steps. அடிகள். Look at a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, get ready to take a step. ஒரு அடி எடுத்து போய் ஆயத்தமா இருங்க. Get ready to change the gear. கியரை மாத்த ஆயத்தமா இருங்க. I mean, acceleration pedal, put little pedal. ஆக்சிலரேட்டர்ல இன்னும் கொஞ்சம் கால் வச்சு நல்லா மிதி. Let 40 go to 80. 40 கிலோமீட்டர் வேகம் 80 மாறட்டும். If it is highway, go to 120. அது நெடுஞ்சாலையா இருந்தா 120ல போங்க. Above 120, don't go, it is dangerous. 120க்கு மேல போகாத, ஆபத்து. Accident will happen. விபத்து நடக்கலாம். I mean, let your pace increase. உன்னுடைய வேகம் கொஞ்சம் கொஞ்சமே அதிகரிக்கட்டும். The house of David grew stronger and stronger. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். Are you ready to thank the Lord? நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்களா? This 2025, இந்த 2025 July, August, September, October, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 4 months. 4 It மாதங்கள். will be about these 4 things. இந்த 3 காரியங்களை நிலைத்து நிறுங்க. July will be power. ஜூலை மாதம் வல்லமையா இருக்கும். August will be patience. ஆகஸ்ட் மாதம் பொறுமை. Amen. September will be praise. செப்டம்பர் மாதம் துதிப்பீர்கள். October will be pace. அக்டோபர் மாதம் நீங்கள் வேகமாய் வளருவீர்கள். November will be glory. நவம்பர் மாதம் மகிமை. Amen. ஆமென். December we'll meet again, that time I will say. டிசம்பர் மாசம் திருப்பி சந்திப்போம், அப்பொழுது நான் சொல்றேன். Look at a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, are you ready? ஆயத்தமா இருக்கீங்களா? Amen. Are you ready to praise God? தேவனை துதிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? If you are ready, stand up on your feet. ஆயத்தமா இருக்கீங்கன்னா எழும்பி நில்லுங்க. If he is not standing up, catch your hands and pull him up. We are going to praise God together. அவங்க எழும்பலனா கையை பிடிச்சு தூக்குங்க, எல்லாரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். This season we are going to thank the Lord. இந்த காலத்துல நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல போகிறோம். This season we are going to praise the Lord. தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க போகிறோம். I mean, I feel to call many names. இன்னும் நிறைய பேரை கூப்பிடுறது எனக்கு உணர்த்தப்படுகிறது. But I don't, I mean, time is already up. We are going to meet again and again. நம்ம மீண்டும் மீண்டும் சந்திக்க போகிறோம். I mean, this is that sister with the black shawl. black shawl போட்டிருக்க சகோதரி. I mean, come forward. I mean, we are going to pray for you. நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும் மிகவும் உயர்ந்துள்ளது. That one with the
brown shawl there. பராக்கிரமம் செய்கின்றது மிகவும் உயர்ந்துள்ள. Yes, you only, you only. பராக்கிரமம் செய்கின்றது வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. That last guy with the grey shirt, beard. பாதாளத்தை வென்றாரே மரணத்தை வென்றாரே பாதாளத்தை வென்றாரே ராஜாதி ராஜாவான் என்றென்றும் உற்சாகமா பாடுங்களே ராஜாதி ராஜாவான் என்றென்றும் ஆளுகை செய்கின்ற வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்தாரே இயேசு வெற்றி சிறந்தாரே. சொல்லுங்க வெற்றி சிறந்தார். நீங்க வெற்றி பெற்றது போல பாடுங்க பார்க்கலாம். You turned back, you only. வென்றாரே பாதாளத்தை வென்றாரே மரணத்தை வென்றாரே பாதாளத்தை வென்றாரே ராஜாதி ராஜாவான் என்றென்றும். Can you praise God? ராஜாதி ராஜாவான் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ஓ ஓ Thank you, Jesus. Amen. The Spirit of the Lord says, கர்த்தாவே நம்ம சொல்லுகிறார். there was a season ஒரு காலம் where Leah லேயாள் started to pray. ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 1, 1 no answer. பதில் இல்ல. 2, 2 no answer. பதில் இல்ல. 3, 3 no answer. பதில் இல்ல. 4th, நாலாவது there come an answer. ஒரு பதில் வருகிறது. Judah out of Leah. யூதா வருகிறான். The Spirit of the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார். a season of answers is coming into your life. பதில் அளிக்கிற காலங்கள் வருகிறது. In other words, if I say, இன்னும் தெளிவா சொல்லணும்னா a season of Judah will rise out of your life. யூதாவின் காலம் உங்கள் குடும்பத்தில் எழும்பும். The Spirit of the Lord says, கர்த்தாவியானவர் சொல்லுகிறார். get ready, this is your season. ஆயத்தமாக இது உங்களுடைய காலம். Right now I prophetically say, இப்பொழுது தீர்க்க தரிசனமாய் the சொல்லுகிறேன். season of waiting is over. காத்திருக்கிற காலம் முடிகிறது. I will lift up the name of your house. உங்கள் வீட்டின் பெயரை நான் I பெருமைப்படுத்துவேன். will lift up the name of your family. உங்கள் குடும்பத்தின் பெயரை At பெருமைப்படுத்துவேன். the right time. சரியான காலத்தில். Last 9 years. கடந்த 9 ஆண்டுகள். Last 9 to 12 years, the season of waiting is over. 9 இருந்து 12 ஆண்டுகள் நீங்கள் காத்திருந்த காலம் முடிகிறது. This season, இந்த காலத்தில் every valleys will be digged with water. எல்லா பள்ளத்தாக்குகளும் தண்ணீரினால் நிரப்பப்படும். I declare a season of power, a season of uplifting. ஆண்டவரே வல்லமையின் காலமும் உயர்த்தப்படுகிற காலத்தையும் சொல்லுகிறேன். A season of Judah. யூதாவின் காலம். November will be something special. நவம்பர் விசேஷித்த மாதம். Get ready for November. ஆயத்தமா இருங்க. Something blessed is on your way. ஆசீர்வாதம் உங்களை தேடி வருகிறது. Lord says a new blessing is on your way. புதிய ஆசீர்வாதம் உங்களை தேடி The வருகிறது. Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். don't worry. கவலைப்படாதீங்க. Amen. When some things get delayed, don't worry. தாமதமான கவலைப்படாதீங்க. Amen. New thing, new season is coming into your life. உங்க வாழ்க்கையில ஒரு புதிய காலம் வருகிறது. A glorious season in the name of Jesus. மகிமையான காலம் வருகிறது. I will answer your prayers. உங்களுடைய ஜெபத்திற்கு நான் பதில் தருவேன். You what and all you prayed. எதையெல்லாம் நீங்கள் ஜெபித்தீர்களோ He cares for you. அவர் உங்களுக்காக பரிதபிக்கிறார். He loves you. அவரை May நேசிக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை Amen. ஆசீர்வதிப்பார். The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். there is a favor in your life. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய தயவு இருக்கு. If He has said it, அவர் சொல்லியிருக்கிறார். He has done it. அவர் செய்து Amen. முடித்திருக்கிறார். No doubt in that. அதுல எந்த சந்தேகமும் If இல்லை. He has said it, அவர் சொன்னால் if He has done it. அவர் செய்திருவார். Zachariah asked, சகரியா கேக்குறார். hey Gabriel, கேப்ரியேல் how do I believe it? நான் இதை எப்படி நம்புறது? How do I believe it? எப்படி நம்புறது? Gabriel said, கேப்ரியேல் சொன்னா I don't know anything. எனக்கு எதுவும் தெரியாது. My name is Gabriel. என்னுடைய பெயர் கேப்ரியேல். In other words, he's telling, இன்னும் தெளிவா சொல்றார். I don't know to answer your question, உன்னுடைய கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல but தெரியாது. I know one word. எனக்கு ஒரு வார்த்தை தெரியும். I am a messenger angel. நான் செய்திகளை கொண்டு வருகிற This தூதன். time the message is, இந்த காலத்திற்குரிய செய்தி என்ன? John will come யோவான் வருவான். and it will happen. அது நடக்கும். The Lord says what He has said He will do it. அவர் சொன்னதை செய்வார். If it is late also He will do it. தாமதமானாலும் அதற்கு காத்திருவர் செய்வார். May God bless you. கர்த்தர் உங்களை The ஆசீர்வதிப்பார். Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். a season of miracles. அற்புதங்களின் காலம். Amen. Your name, what is your name? It will be happened. உங்கள் பெயரின்படியே அது நடக்கும். Amen. A miracle over miracle. அற்புதத்தின் மேல் அற்புதம். Amen. Write down this word. இதை எழுதிக் கொள்ளுங்க. This is your season. இது உங்களுடைய காலம். Amen. Miracle, this is your season. அற்புதம் உங்களுடைய காலம். Amen. ஆமென். Have you ever seen? என்னைக்காச்சும் பார்த்திருக்கீங்களா? Amen. Amen.
Amen. The name will be Santosh, but it will be little sadness in his life. பேர்ல சந்தோஷம் இருக்கும், ஆனா உங்க வாழ்க்கையில சோர்வு இருக்கும். But the Lord says, கர்த்தர் சொல்றாரு, in your name, உங்க பேர்ல, in your life, வாழ்க்கையில, in whatever you do, என்ன செஞ்சாலும் it will be miracle over miracle. அற்புதத்தின் மேல் அற்புதம். May God bless you, my dear one. Hallelujah. Spirit of the Lord says a celebration is entering into your life. ஆவியான சொல்லுகிற ஒரு கொண்டாட்டம் நுழைகிறது. A season of restoration. திருப்பி கொள்ளுகிற காலம். How water turned into wine. எப்படி தண்ணீர் ரசமா மாறுச்சோ. The marriage house was in shame. அந்த கல்யாண வீட்டுல ஒரு வெட்கம். But Jesus said, இயேசு சொன்னார், when I am there, நான் இருந்தா no shame, வெட்கம் இல்லை, only fame, எப்பொழுதுமே சந்தோஷம், only joy. சந்தோஷம், மகிழ்ச்சி. In your house there will God will not enter any sadness. உங்க வீட்டுக்குள்ள எந்த சோர்வும் நுழையாது. A season of joy is coming. சந்தோஷத்தின் காலம் வருகிறது. Season of celebration is coming. கொண்டாட்டத்தின் காலம் வருகிறது. Get ready. ஆயத்தமா இருங்க. A ring is coming back in your life. உங்க வாழ்க்கையில மீண்டும் ஒரு மோதிரம் வந்து May சேரும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Church, are you happy today? சபையே சந்தோஷமா இருக்கீங்களா? How many of you said God? How many of you can say God has spoken to me? எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார்? Can we say the 4 P's together? எல்லாரும் 4 P ஒண்ணா சொல்லுமா? 1 power, 2 patience, 3 praise, 4 pace. I mean, this season will be a season of pace in your life. இந்த காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில துரிதமான காலங்கள். Amen. ஆமென். What can break? எது உடைக்க முடியும்? Amen. Can ox break it? Can ox break? காளை உடைக்க முடியுமா? இல்ல. Can the cart break it? அந்த நுகம் உடைக்க முடியுமா? இல்ல. Can David break it? தாவீதால உடைக்க முடியுமா? Can David's friend break it? தாவீதுடைய நண்பன் உடைக்க முடியுமா? One shout can break it. ஒரு கம்பீர சத்தம் உடைக்கும். Don't forget the title. இந்த தலைப்பை மறந்துடாதீங்க. One shout. ஒரு கம்பீர சத்தம். All you need is one shout. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு கம்பீர சத்தம். A shout will break it. சத்தம் எல்லாவற்றையும் உடைக்கும். I just want to pray for healing and we are going to go. சுகத்திற்காக ஜெபிச்சிட்டு நம்ம முடிக்க போறோம். Right now we will pray. இப்பொழுதே ஜெபிக்கிறோம். Morning we had lot of testimonies. இன்னைக்கு காலையில நாங்கள் अनेक சாட்சிகளை கேட்டோம். Now there is no time for testimony. இன்னைக்கு சாட்சிக்கு நேரம் இல்ல. But we are going to pray. ஆனா ஜெபிக்க போறோம். Next time when I come we'll start with testimonies. அடுத்த முறை வரும்பொழுது சாட்சியோட ஆரம்பிப்போம். If you believe, நீங்கள் விசுவாசித்தால் power, மகிமை, authoritative power, அதிகார வல்லமை, dynamite power, ஆற்றல் மிக்க வல்லமை, power is inside you. வல்லமை உங்களுக்குள்ள If இருக்கு. any sickness is there in your body, lay your hands, we are going to pray. வியாதி இருக்கா, பிரச்சனை இருக்கா, கை வைங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Every bone related pain, எல்லா எலும்பு சார்ந்த வேதனை, arthritis pain, எல்லா முடக்குவாதம், migraine, எல்லா மாற்று தலைவலி, tumors, எல்லா கட்டிகள், I mean mentally, எல்லா மன ரீதியான in the போராட்டம், name of Jesus, ஓ இயேசுவின் நாமத்தில், by the power of his name, கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்தில் I declare, நான் கட்டளையிடுகிறேன். let it get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியே போ. I declare a healing in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கட்டளையிடுகிறேன். Let that be happen. இப்பொழுது நடக்கட்டும். May God bless them. கர்த்தர் அவர்களை In the ஆசீர்வதி. name of Jesus, இயேசுவின் நாமத்தில் ask and pray. ஜெபிக்கிறேன். Are you ready? ஆயத்தமா இருக்கீங்களா? What do you need? உங்களுக்கு என்ன தேவை? Power, patience, praise, pace. Now, இப்போ all together, எல்லாம் சேர்ந்து we are going to shout. சத்தமா கம்பீர சத்தத்தோட பாட போறோம். We are going to shout and praise the Lord. கர்த்தரை சத்தமா பாட போறோம். Just 30 seconds. 30 நொடிகள். I mean, we are going to praise the Lord and I'm going to hand over the mic. நம்ம நல்ல தேவனை துதிச்சிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். Sorry for taking more time. அதிக நேரம் எடுத்ததுக்கு என்ன But மன்னிச்சு. the last service will be the best service. கடைசி ஆராதனை சிறந்த ஆராதனை. Are you ready to give the best praise? ஆண்டவருக்கு சிறந்த துதியை கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? Best praise. ஹalleluya. Can you shout? நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். Yes, Jesus. கர்த்தரின் வலதிகரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் Yes. ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதிகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது. Time to shout, time to praise. பராக்கிரமம் செய்யும். சொல்ல மிகவும் உயர்ந்துள்ளது. பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே. Thank you, Jesus. இயேசு வெற்றி சிறந்தாரே. வெற்றி சிறந்தாரே. Yes, Jesus. இயேசு வெற்றி All together one last சிறந்தாரே. time. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. Very good. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. நல்ல சத்தத்தை
you're blessed. If நீங்கள் I have called your name, you're blessed. நான் உங்க பேரை கூப்பிட்டா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Otherwise, இல்லாட்டி as Jesus said to Nathaniel, இயேசு நாத்தான் மேல பார்த்து சொன்னா, you called because you believed because I called your name. என்னை கண்டதனால விசுவாசித்தாய். But a group will come ஆனா ஒரு கூட்டம் வரும், who will believe without காணாததையும் விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் வரும். If I call your name, நான் உங்க பேரை கூப்பிட்டா you are blessed. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். If I don't call, பேரை கூப்பிடலையா, you are more blessed. இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். Because you believe without name. ஏன்னா நீங்க பேரை கூப்பிடாமயே நம்பினீங்க. Because you are here for a word. வார்த்தைக்காக வந்திருக்கிறீங்க. Today night at the last service, இந்த கடைசி ஆராதனையில I say, நான் சொல்றேன், don't stop praising God. தேவனை துதிக்கிறத மாத்திரம் நிப்பாட்டிராதீங்க. He will do it. அவர் செய்வார். You do what you do. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள். He will do what he does. அவர் செய்ய வேண்டியதை நிச்சயம் செய்வார். Thank you so much, church. சபையை நன்றி சொல்றோம். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Until we meet the next time, அடுத்த முறை சந்திக்கிற வரையிலும் keep on praising God. தேவனை துதித்துக் கொண்டே இருங்க. May God bless you. ஆமென். Praise the Lord. Hallelujah. நம்முடைய கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, எங்களோட பேசின எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு என்னோடு பேசினான்னு சொன்னவர்கள் நல்ல கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு 10 ஸ்தோத்திரங்களை சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த பவர் பேஷன் ஆண்டவரே எல்லாத்தையும் எங்களுக்கு தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் உம்மை பிரைஸ் பண்ணுகிறவர்கள் துதிக்கிறவர்களாய் கர்த்தரங்களை மாற்றுவதற்காக ஆண்டவரே கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொடுத்த எல்லாவற்றுக்காக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின அந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வேகத்தை கர்த்தர் நமக்கு தருவதற்காக அந்த பேச தருவதற்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த 4 காரியங்களுக்காக கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாலை கூட்டத்திலும் அநேகரை நீர் தொட்டிருக்கிறீர், சுகமாக்கி இருக்கிறீர். விசுவாசத்தோடு எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க என்னை கர்த்தர் சுகமாக்கினார் என்று சொல்லி உங்கள் வலது கரங்களை வைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நீர் என்னை சுகமாக்கினதுக்காக நன்றி, விடுவித்ததுக்காக நன்றி, ஜெயத்தை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இந்த மாலை கூட்டத்திலும் வந்த எல்லாரோடு நீர் பேசினீர். நீர் ஆண்டவரே அருமையான ஊழியர்களை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து பயன்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நமக்கு யாரை ஜெபிக்க வருகிறவர்கள் நீங்கள் ஜெபித்துட்டு போகலாம். அவங்களுக்காக ஊழியர் ஜெபிப்பார்கள். கர்த்தரை நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.